Leviticus chapter 27. Okay, everyone here. Verse 30. தேசத்திலே நிலத்திலும் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எல்லாரும் படிங்க இந்த வசனத்தை. verse 30 1 to 3. லேவிய ராகமம் 27, Leviticus 27 verse 30. Start now. Okay, read. One tenth of the produce of the land, whether grain of the field or fruit from the field, belong to the Lord and must be set apart as holy. Must be set apart as it is holy. Must be set apart as it is holy. Tithes must be set apart as holy. Set apart. உங்களுக்கு கிடைச்ச வருமானத்தில் உடனே டைட்ஸ் எடுத்து வச்சிடணும். அது வந்து ஹோலி, அது வந்து பரிசுத்தமானது. cannot be touched. Come on, cannot be touched. யார் இந்த சர்ச்சில் ரொம்ப பணத்தில் கஷ்டப்படுறீங்களோ நீங்கத்தான் டைட்ஸ் எடுத்து வைக்கணும். கவனிங்க, ஏன் தெரியுமா? நல்லா இருக்கிறவன் எப்படி வேணுமா பொழைச்சிக்குவான். கஷ்டப்படுறவனுக்கு கர்த்தர் மட்டும்தான் பிழைப்போம். நல்லா இருக்கிறவங்க எப்படி வேணுமோ பொழைச்சிக்குவாங்க தெரியுமா? காசு இல்லாதவங்க கர்த்தர் மட்டும்தான் பிழைக்க வைக்க முடியும். அதனால தான் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? காசே இல்லாதவங்க தான் முதலாவது உங்களோட வருமானத்தில் டைட்ஸ் எடுத்து வைக்கணும். காடி காசு பெண்டிங் ஆனால் பரவாயில்ல, வீடு காசு பெண்டிங் ஆனால் பரவாயில்ல, சோறு சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, காசு கர்த்தருக்கு தான் அப்படின்னு போய் எடுத்து வச்சிடணும். ஏன் தெரியுமா? அந்த மாசம் வேலை செய்ய உயிர் கொடுத்தவர் அவர் தான், பலத்தை கொடுத்தது அவர் தான். அத்தனை பேர் படுத்துட்டானுங்க தெரியுமா, வேலை செய்ய முடியாம. இப்ப சம்பாதிக்கிற அந்த கொஞ்சம் காசும் கடவுள் கொடுத்தது தான். எங்க இல்லாத இருக்கிறதோ, எங்க இல்லாத இருக்குதோ அங்கதான் கர்த்தர் போயிட்டு நிற்பாரு. அங்கத்தான் போய் சேலஞ்ச் பண்ணுவார், கொடுக்க சொல்ல. இன்னொன்னு சொல்லிட்டா, பைபிள்ல வந்து இருக்கிறவன் எல்லாத்தையும் கொடுக்க தயங்கிட்டான். ஒரு வாலிபன்ட்ட சொன்னார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வான்னு, தயங்கிட்டான். ஆனா இல்லாத ஒரு விதவை, இல்லாதவ தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எப்பயும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க இல்லாத நிலைமையில இருக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்துடணும். காசு இல்லாத போதுதான் அதிகமா கொடுத்துடணும். இதை லேர்ன் பண்ணிருங்க, கண்டிப்பா லேர்ன் பண்ணிருங்க. லேர்ன் பண்ணிருங்கன்னு சொல்றதை விட இதுலதான் இனி என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், நான் தான் உன்னோட கோட்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம் verse 31. ஒருவன் தசம பாகத்தில் எவ்வளவாகிலும் மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தானால் அதனுடன் 1/5 கூட்டி கொடுக்க கடவன். 31 படிமா இங்கிலீஷ்ல. verse 37. If you want to buy back the Lord's tenth of the grain of fruit, you must pay its value plus 20%. 20%. 20%. யாராவது இந்த மாசம் நான் தசம்பா கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல நான் தசம்பாங்க என்னோட சம்பளம் வந்து 2000 வெள்ளி, நான் 50 வெள்ளி தான் கொடுக்க போறேன் அப்படின்னு 50 வெள்ளி கொடுக்குறீங்கன்னா, அந்த மாசம் தான் நீங்க ஆக்சுவலி 200 வெள்ளி கொடுக்கணும் தானே. 200 வெள்ளி, 2000 வெள்ளிக்கு 200 வெள்ளி தான் நீங்க தசம்பா கொடுக்கணும். ஆனா அந்த மாசம் 50 வெள்ளி தான் கொடுக்க போறீங்கன்னா, அந்த மாசம் வேணுமுன்னே 400 வெள்ளி கொடுக்கணும். நீங்க உடைச்சிடணும், அந்த ஆவியை உடைச்சிடணும், எதிர்த்து நின்றணும். If you want to reduce your tithes that month, you must pay double portion, so that you must cast out the demons that want to destroy your blessing. You must test God like this. அதனால்தான் I don't agree. இந்த கஷ்டப்படுறவனுக்கு வந்து தசம்பா கொடுக்க கூடாது. நான் வந்து சொல்றேன், கஷ்டப்படுறவன் மட்டும்தான் தசம்பாமே கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்படுறவன் தான் அதுல இருந்து வெளியே வரணும். எவ்வளவு நாள் போகுதுன்னு நீ பாருங்க. காடி காசு நான் இன்னமல் கட்ட மாட்டேன், இன்னமல் வீட்டுக்கு லோன் கூட கட்ட மாட்டேன், அல்லது என்னோட இன்ஸ்டால்மெண்ட் கூட கட்ட மாட்டேன். நான் கடவுளுக்கு கட்டிட்டு தான் மற்றதெல்லாம். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, அது தொடவே கூடாது. சேர்ச்சில் காசு நீங்க கொடுக்கலன்னா கூட சேர்ச்சி எப்படியும் கடவுள் வச்சிருவாரு. ஆனா நீங்க எப்படியுமே ஓட முடியாது.
கம் ஆன், டேக் த ஸ்டெப் லைக் திஸ். நான் சொல்றேங்க, எங்க வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ விதவை வீடோ, அந்த வீட்டுக்கு தான் கர்த்தர் எலியாவை அனுப்பி என்கிட்ட கொண்டு வா. கடவுள் ரொம்ப காசா இருக்கிறமா ஏழைங்கிட்ட, கடவுள் ரொம்ப ஆசை போவார் ஏழைங்கிட்ட, காசு இல்லாதவன்ட்ட என்கிட்ட கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லுவார். தட் இஸ் காட். நீங்க நினைக்க கூடாது என்ன போல தேவ மனுஷங்க வந்து சும்மா ஒரு ஆளுன்னு நினைக்க கூடாது. வாட் வி ஆர் கேரிங், எங்க மேல கடவுள் என்ன வச்சிருக்காரோ அதுல நீங்க கொண்டாந்து விதைக்கும் பொழுது அது உங்களை பாதுகாத்துரும், உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் பவுல் தைரியமா சொன்னாரு, என் தேவன் உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவில நிறைவாக்கிடுவார். என் தேவன் எல்லா குறைகளையும் நிறைவாக்கிடுவார். ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு பவுல் சொல்றாரு. நான் கஷ்டப்படும் போது நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, அதனால என் தேவன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எல்லா யூத்ஸுங்களும் கவனிங்க, எங்கேயாவது காசு கடவுள்கிட்ட எடுக்கணும்னு நினைச்சுன்னா வேணும்னே அந்த மாசம் போய் டபுளா கொடுத்துரு, அந்த ஆவியை துரத்திடு. கடவுள் சொன்னது இப்படி, கடவுள் சொன்னானா என்னமோ சீக்ரெட் இருக்கு. she called me 2 days yesterday. பாஸ்டர், நான் சில மாசங்கள் வேலைக்கு போக மாட்டேன், நான் வேலை தட போறேன், புது வேலை, நான் தைச்சு கொடுக்க மாட்டேன்னு. நான் அப்ப என்ன நினைச்சேன், நீ அந்த 3 மாசமோ 4 மாசமோ அந்த மாசம் தான் தைச்சே கொடுக்கணும்னு நினைச்சேன். உனக்கு எவ்வளவு வருதோ, 100 வெள்ளி வந்தா கூட you have to give 10%. Don't stop pay tithes because we are not stop eating. Do you know that? ஏதோ ஒரு காசுல சாப்பிடுறோம் தானே, ஏதோ ஒரு காசுல பெட்ரோல் போடுறோம் தானே. அதனால don't stop. Destroy the devil. நான் அப்படி சொல்ல கிடையாதுங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்காம போக மாட்டாருன்னு. கடவுள் எப்பயே ஆசீர்வாதத்தை திறந்துட்டாரே, கடவுள் வந்து உங்களை வானத்தை அடைச்சிடுவாரு, உங்களை வந்து ஆசீர்வதிக்காம போயிடுவார். நீங்க தசமா கொடுக்கலன்னா கடவுள் வந்து துத்தம் பண்ணிடுவார் பிளெஸிங்க, காசு கொடுக்கறவனுக்கு தான் கொடுப்பாரு. அப்படி இல்லை. கடவுள் வந்து ஒரு லாவை இந்த பூமியில வச்சிருக்காரு, என்ன தூக்கி போட்டாலும் கீழே தான் வரும் அப்படின்ற ஒரு லா வச்சிருக்காரு, லா ஆஃப் கிராவிட்டி. அதே மாதிரி ஒரு லா இருக்கு, விதைப்பும் அறுப்பும், சோவிங் ரீப்பிங், சோவிங் ரீப்பிங். அதான் கடவுளுடைய லா. நீ விதைக்கும் போது அறுப்ப, விதைக்கும் போது அறுப்ப, விதைக்கும் போது அறுப்ப. அதான் கடவுளுடைய லா. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. ஏன் உங்களுக்கு ரொம்ப ஏன் வந்து நீங்க சில பாஸ்டருங்க சொல்ற மாதிரி நான் சொல்ல விரும்பல. கடவுள் உங்க பிளஸிங்க நுப்பாட்டிடுவாரு. பிளஸிங் என்னைக்குமே அவர் நுப்பாட்ட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தாலும் உங்களை ஆசீர்வதிச்சார். God cannot stop blessing you. At the same time, devil won't stop robbing you. ஆமத்தீடா, கடவுள் ஒன்னு ஆசீர்வதிக்க நிறுத்த மாட்டாரு, ஆனா பிசாசு ஒன்ட்டு இருந்து திருடுறதை நிறுத்தவே மாட்டான். தசமா கொடுக்கலன்னா வலிச்சுக்கிட்டே போயிடும், எங்கிட்டாவது போயிட்டே இருக்கும். எங்க எழுதிருக்கு படிங்க, மல்கியா 3வது அதிகாரத்துல. சில பேர் இந்த மல்கியா 3வது அதிகாரம் சொல்ல தசமா கொடுக்கணும்னா சாபம் வரும்னு. சாபம் வராதுங்கண்ணே, கவரிங் தான் இல்லாம போயிடும். அதுக்கு பேர் தான் சாபம்னு அர்த்தம். God cannot say evil over you. God cannot say evil over you. But once we are disobeyed, நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டோம்னா என்ன நடக்கும்னா பாதுகாப்பு போயிடும். Devil has a right to attack you. Don't give devil foothold. பிசாசுக்கு இடம் கொடுக்கவே வேணாம். காசு விஷயத்துல இருந்தாலும் சரி, சிந்தை விஷயத்துல இருந்தாலும் சரி, உறவு விஷயத்துல இருந்தாலும் சரி, don't give foothold to devil. மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சுக்கிட்டே போறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசபாகத்திலும் காணிக்கிறது. இந்த 2 விஷயங்கள் மறக்கவே கூடாது. எப்பயாவது பாக்கெட்ல காசு இருக்கும் போது 1 வெள்ளி போடணும்னு நினைப்பு வந்துச்சுன்னா நீங்க வேணும்னு 2 வெள்ளி ஆக்கணும். 2 வெள்ளி போடணும்னு நினைப்பா வேணும்னு 5 வெள்ளி ஆக்கணும், வேணும்னு 10 வெள்ளி ஆக்கணும். கொடுக்குற விஷயத்துல போன வாரம் நம்மளுடைய ஆராதனை வியாழக்கிழமை பிரதர் வில்லியம் வீட்டில் நடந்தது. நம்ம ஒரு ப்ராஃபட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த ப்ராஃபட் வந்துட்டு ராத்திரி 1 மணி வரைக்கும் உணவு செஞ்சுட்டு போனாங்க. அப்படின்னு எவ்வளோ தரமா காணிக்க வந்துச்சு அன்னைக்கு? இத்தனை பேர் இருந்து 17 வெள்ளி. திஸ் இஸ் ஹவ் வி சோ. ஒரு ஊழியம்காரங்க வராங்க, ஒரு ஊழியம் வருதுன்னா உடனே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த மனுஷன் கேரி பண்ற அபிஷேகத்துக்குள்ள நான் என்னத்தை விதைக்க போறேன்?
அந்த மனுஷன் கேரி பண்ற அபிஷேகத்துக்குள்ள நான் என்ன விதைக்க போறேன்? ஆண்டவர் அடிக்கடி சொல்லி இருக்கிறாரு, நீ ஆலயத்துக்கு போகும்போது வெறுங்கையா வராத, பிளான் பண்ண. துணி எடுத்து அயன் போட்டு பிளான் பண்ற, பணத்தை ஏன் பிளான் பண்ணல வரும்போது? கவனிங்க, காசுல வறுமை இருக்கலாம், நம்மளோட உள்ளத்துல வறுமை இருக்கக்கூடாது. பவர்ட்டி வெளியில இருக்கலாம், ஹார்ட்ல இருக்கவே கூடாது. ஹார்ட்ல பவர்ட்டி இல்லாத வரைக்கும் கடவுளுடைய பிளெஸிங்கையோ விசுவாசம் உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. ஹார்ட்ல பவர்ட்டி இருக்கவே கூடாது. ஹார்ட்ல ஜெனரோசிட்டி இருக்கணும். யாருமே இப்படி சொல்லக்கூடாது, நான் இருந்தா கொடுக்க மாட்டேன் நான். நோ 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 நோ. இல்லாதவன்ட்ட தான் போய் எடுக்க சொல்றேன். நான் சில நேரம் வசந்த கொடுப்பேன், நான் டைம் இல்லை, நான் அதை பத்தி பேச விரும்பல. இல்லாதவன்ட்ட போயிட்டு எடுக்க சொல்றாரு. சில விஷயங்கள் நம்ம சேர்ச்சு கத்துக்கணும். போயிட்டு உங்களுடைய கார்டு இன்ஸ்டால்மெண்ட் 500 வெள்ளினா 400 வெள்ளி கட்டி பாருங்க என்ன நடக்கும். இல்ல 300 வெள்ளி கட்டி பாருங்க, விடுவாங்களா? சர்ச்சில் தைட்ஸை மட்டும் குறைக்காதீங்க. குறைக்கணும்னு நினைச்சா கூட்டிக்கிட்டே இருங்க. பிரேக் தட் கர்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். டெவிலோடைய திட்டங்களை உடைக்கிறேன் நான். கமான், காணிக்கைகள்ல பெருகுங்க, தசம்பாகங்களை பெருகுங்க. காணிக்கைன்றது சன்னத்துல தசம்பாகத்தை விட கூட கொடுக்கணுமா? ஏன்னா அது மனம் புகுந்து கொடுக்கிற விஷயம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியணும் கடவுளுடைய ஹார்ட் எப்படி நம்ம கிட்ட திருப்புறது. என்னடா இவ்வளவு கஷ்டத்துல கொடுத்துட்டான், அதனால கடவுளுடைய இருதயமும் மனசு நம்ம மேல வந்துடும். Go and learn from a sister. எவ்வளவு கஷ்டத்துல கொடுக்குறாங்க. After Timothy died, she began to give lot to God because she began to trust God is the husband now. God is the provider. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் சொல்றேன் பிரதர், உங்ககிட்டயும் சொல்றேன், ஏழைங்க கிட்ட கசியான் ஆகாதீங்க. இந்த ஏரியா ஆஃப் கிவிங் மணி டு காட். ஜங்கன் கசியான் சொன்னாடியா, நான் ரொம்ப கசியான். நேற்று கூட ஒரு இடத்துல எங்க சர்ச்சில் போயிட்டு எப்போதுமே காசு கொடுக்காத ஒரு லேடி என்ன ரூமுக்கு, சர்ச் ரூமுக்கு கூப்பிட்டு காசை 100 வெள்ளி கையில் வைக்குது. எனக்கு 100 வெள்ளி, வைஃப்க்கு 100 வெள்ளியும். அதை பார்த்தோன்னே எனக்கு எடுக்கவே மனசு இல்லை. ஏன் தெரியுமா? அந்த லேடியே சுகமாகாமே இருக்குது, அஸ்மால் அவ்வளவு கஷ்டப்படுது. என்கிட்ட ப்ரே பண்ணிட்டு காசு கொடுக்குது. நான் அதை வாங்கவே மாட்டேன், சொல்றேன் வேணாம், எடுத்துட்டு போயிருங்க. ஒவ்வொரு காசு கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. பட்டு நான் என்னதுக்கு வாங்கலன்னா, நான் சுகப்படுத்தி இருக்கணும், நான் ப்ரே பண்றது சுகமாகணும். இல்லாட்டின்னா நான் சும்மா காசு இருக்க மாட்டேன். அவங்க போய் என் மனைவிட்டு என்னமா சொல்லியிருக்காங்க, நான் காசை பிடிச்சி வச்சுதான் நான் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இன்னைக்கு எடுத்து கொண்டாந்து கொடுக்குறேன். என்கிட்ட 100 வெள்ளிலாம் கொடுக்கறதுலாம் எனக்கு வராது. 10 வெள்ளி தான் எங்கேயாவது காணிக்க கொடுப்பான், கொடுத்தா அவங்களுக்கு 100 வெள்ளி, எனக்கு 100 வெள்ளி கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா எனக்கு வராது, நான் பிரேக் பண்ணணும், அப்படி உடைக்கணும். இதை அப்படி சொல்றாங்க. உடைச்சிருங்க, உங்களோட ஸ்ட்ரக்சரை உடைங்க, நம்மளோட மைண்ட் செட்டை உடைங்க. And I challenge you to give tithes. I don't know how, but you give. Money comes from God, not comes from our boss. Blessing comes from God, not boss. Amen. ஆண்டவர் சாப்பாடு இல்லாம, வேலை இல்லாம 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தார், போஷித்தார். சிஸ்டர் நளினி நம்ம சர்ச்சோடைய ட்ரெஷரர், 2 years above வேலை இல்லாம, 1.5 year நம்ம வேலை இல்லாம. பட் she said God provide. கஷ்டப்படலையா? வரப்படாது, நிறுத்தாதீங்க, கொடுக்கறது நிறுத்த மாட்டேன். எது எனக்கு குறைஞ்சாலும் என்னோட ஜெனரோசிட்டி குறையாது, நான் கொடுக்குற உள்ள மட்டும் குறையாது. அந்த மாதிரி இருந்துகிட்டே இருங்க. ஆமென். இந்த 2026க்குள்ள நுழையும் போது இருதயத்தின் விடுதலை வரட்டும், எல்லா விஷயத்திலும் விடுதலை வரட்டும், விடுதலையோடு போகும். நான் பில்லு கட்ட வேணுமா விடாம போயிடுவேன். இங்க இருக்கிற சில மனைவிங்க உங்க புருஷன்ட்ட சொல்லுங்க, சில புருஷன் உங்க மனைவிட்டு சொல்லுங்க, சில பெற்றோர் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பில்லு கட்டுறது 2வது, நமக்கு கொடுக்கிறவர் தான் 1வது. என்ன எழுதியிருக்கு படிச்சீங்களா? 10வது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாங்க. எல்லாரும் சொல்லுங்க, தசம பாகங்களை எல்லாம். எல்லாரும் சொல்லுங்க.
நீங்க இன்சூரன்ஸ் செய்றீங்களா, அதுல தசம் பாகம். நீங்க வந்து ஆன்லைன் பிசினஸ் செய்றீங்களா, அதுல தசம் பாகம். ஒரு கம்பெனில வேலை செய்றீங்களா, தசம் பாகம். 3 வேலை செய்றீங்களா, 3லயும் தசம் பாகம். எல்லாத்தையும் தசம் பாகத்தை கொண்டு வான்னு சொல்றாரு. ஓட்டி வந்துச்சா தசம் பாகம். எவ்ரிதிங் bring all the tithes to me. ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்பொழுது நான் 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 நீங்க கொடுக்கிறத நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். நீங்களாம் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கோ வேலை இல்லையோ, டைட்ஸ் போட்டு திணிச்சுக்கிட்டே இருங்க, கொடுக்கறத திணிச்சுக்கிட்டே இருங்க. கிடைக்கிற காசை வேற எங்கேயாவது கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து பாருங்க. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு காலி மாதிரி இருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். I tell you, நீங்க வரப்போற நாட்கள்ல பாருங்க, அப்படி ஸ்டெபிலிட்டி, லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்கும். சும்மா அப்படிதான் இருப்பீங்க உறுதியா. Because we are not giving to church, we are not giving to man, we are giving to God. Do you know only one person have this privilege? இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு கொடுக்க ஒரே பிரிவிலேஜ் உள்ள ஆளு நீங்க தான். மற்றவனுக்குலாம் அந்த பாக்கியம் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். கடவுளுக்கே கொடுக்கலாம்ன்ற பாக்கியம். Of course, தாவீது சொன்ன மாதிரி we cannot be boast what we have given to God. நம்ம கடவுள்கிட்ட கொடுத்ததை பத்தி எதையும் பெருமை பாராட்ட முடியாது. பிகாஸ் அவரிடத்துல வாங்கி அவர்கிட்ட தான் கொடுக்கிறோம். யாராவது எங்கேயாவது கொண்டு வந்தீங்களா, அவர்கிட்ட இருந்தா வாங்குறோம், அவர்கிட்ட தான் கொடுக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் பக்தியா மாறுங்க. சம்பளம் கிடைச்சிச்சுன்னா அதை எடுத்து கடவுளுக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல பார்த்து அண்டர் கை வச்சு ஸ்தோத்திரம், I want to bless this, bless this. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நான் 5 அப்பம் 2 மீன் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண, உனக்கு ஒன்றும் இல்லாதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணு, பெருகும். இந்த நாட்கள்ல உன்னை ப்ரொஃபஸை பண்றேன், மல்டிபிளிகேஷனை ப்ரொஃபஸை பண்றேன், பெருக்கத்தை ப்ரொஃபஸை பண்றேன். கண்டிப்பா நடக்கலன்னா நீ என்கிட்ட எப்படி நடக்குது பாரு. கர்த்தர் பெருக்கத்தை கொடுப்பான். ஆமென். நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நீங்க தான் அந்த குதிரை. நீங்க எல்லா விஷயத்திலும் ஆயத்தப்படுத்தணும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களோட மைண்ட், உங்களோட ஸ்பிரிட் எல்லாம். ஜெயம் கர்த்தரால கண்டிப்பா வரும். என்ன படிக்கிறங்களுங்க? அப்ப வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கடவுள் சொல்லல நீ கொடுக்கலன்னா ஆசீர்வதிக்க மாட்டேன்ற வேர்ட்டை சொல்லவே இல்லை. நீ கொடுத்தீங்கன்னா நான் ஆசீர்வதிப்பேன் மட்டும்தான் சொன்னாரு. நீங்க சபிக்கப்பட்டவங்கன்ற வேர்ட் சொன்னாரு, சபிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாரு. சபிக்கப்பட்டவங்கன்னா you invite evil from outside சொல்றாரு. Do you know curse? What is the meaning of curse? கடவுள் உங்க மேல ஒரு தீமையை அனுப்புறது இல்ல. You are inviting evil from outside to attack you by not giving. அவ்வளவுதான். அடுத்த வசனத்தை பாருங்க. இப்பதான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். நீ கொடுத்துட்டதுனால என்ன செய்வேன்? உன்னை எது எது வந்து திருட வருதோ, உங்ககிட்ட எது எது வந்து அழிக்க வருதோ, நான் அதை போய் ஸ்டாப் பண்ணிடுவேன்னு சொல்றேன். இங்கத்தான் கடவுள். நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, கடவுள் உங்க மேல பிளெஸிங் நிறுத்த போறது இல்ல, அதே நேரத்துல பிசாசு உங்ககிட்ட திருடுறதையும் நிறுத்த போறது. நான் 4 மாசம் டைட்ஸ் போட்டுட்டேன், அப்படி எதுவும் நடக்கல. கவுடிக்கு டைட்ஸ் வந்து காசு இல்ல. நீங்க காசை கொடுத்து விட்டு கணக்கு பாக்குறீங்க. டைட்ஸ் வந்து ஹார்ட் அட்டிடியூட். அது ஆண்டவரே என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் நம்பர் 1, எனக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு அட்டிடியூட்ல கொடுப்பீங்க பாருங்க. அதுதான் பிசாசை தடுக்கும். அந்த அபிப்பிராயங்கள், அந்த மனப்பான்மை, கொடுக்கிற அந்த மனப்பான்மை, இருதயத்தை தாராளமாக்குனீங்கல்ல, அதுதான் பிளஸிங். சில பேர் கணக்கு பண்ணி கொடுப்பாங்க, தசம்பாகத்துல உண்மையா இருப்பாங்க, அதுல ஒரு கணக்கா இருப்பாங்க பாருங்க. ஓ மை காட். இந்த கணக்கு பார்த்து கொடுக்குற ஊழியக்காரங்களாம் என் பக்கத்துல இருக்காங்க ஒரு சில பேர். பட் என் கூட நான் வந்து பாக்குறேன், இத்தனை வருஷம் பாக்குறேன், காசு இல்லாம தான் வராங்க. எங்கேயாவது சாப்பிட போனா காசு இருக்காது, எங்கேயாவது சாப்பிட போனா காசு கட்ட தெரியாது, கட்ட மாட்டாங்க. யாராவது கட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு பாவமா இருக்கும். பட் டைட்ஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்க. அப்பதான் பார்த்தேன், உள்ளம் வந்து தாராளமா இருக்கதான் பார்த்தா தாராளம் இல்லை. நீ பாஸ்டராக இருந்த கூட சரி, கடவுளோட பிளெஸிங்கை பார்க்க முடியாது. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். A generous heart will prosper. எங்க இருக்கு?
ப்ரோவர்ப்ஸ் எழுதிருக்கு, சாப்டர் 11 எழுதிருக்கு. ஜெனரஸ் ஹார்ட் வில் ப்ராஸ்பர். கொடுக்கிறது வந்து ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் வந்து பாவர்ட்டி ஸ்பிரிட் அடிக்கும். அந்த உங்களுக்கு பணம் வராம தடுக்கிற அந்த ஆவியை துரத்தும் அந்த ஸ்பிரிட். அனாயிண்டிங், அது ஒரு அனாயிண்டிங். So give with anointing, give with the good heart. கல்யாணம் பண்ண போறீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வைஃப் கூட உட்காந்து பேசுங்க. Tithes should be our priority. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நடத்திட்டார், இனிமேல கடவுள் நம்மளை செழிக்க வைப்பார், பெருக வைப்பார். அதனால பெருக விதைப்போம். சிறுக விதைச்சு பழகிட்டோம், இனிமேல் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். நாம என்ன சொல்லுங்க, இதான் கடவுளோட ப்ராமிஸ். சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஒரு கணக்கு பாக்குறேன், கணக்கு கேட்கிறேன். இவ்வளவு ஒரு லேண்டு உங்க கையில இருக்கு, இவ்வளவு ஒரு லேண்ட்ல ஒரு 4 விதையை விதைக்கிறீங்க, கத்திரிக்காய் செடி, இவ்வளவுதான் இருப்பீங்க. பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், பெருக விதைக்க ஆரம்பி. நான் மறுபடியும் உங்களை வந்து என்கரேஜ் பண்றானா எச்சரிக்கிறான்னு தெரியாது, பட் யாரெல்லாம் இங்க பணம் கஷ்டப்படுறீங்களோ எக்ஸ்ட்ராவாக இறங்கிருங்க. கடவுள் 20% சொல்லிட்டாரு. யாராவது கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுன்னா அந்த மாசம் 20% கொடுத்து. அந்த தாட்ஸ் வருது இல்ல, அதே பேய் இல்ல, அது பேய். அந்த ஒரு எண்ணம் வருது பாருங்க, சரி இந்த மாசம் பரவாயில்ல கொடுக்கல அப்படின்னா. இன்னொன்னு என்ன தெரியுமா, சில பேர் கொடுக்குறாங்க, சர்ச்சில் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, இல்லைன்னா சர்ச்சில் நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சு. அந்த மாதிரிலாம் என்ன வச்சுக்காதீங்களா. அந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க சில பேர், அது நல்லதே இல்லை. ஐ ஆனர் காட் வித் மை மணி. ஆமென் சொல்லுங்க. நான் துதிக்க வர்றேன், காரணம் இந்த பாட்டில் ஆராதிக்கிறது. I honor God with my song, with my body, with my existence. நான் வாழ்றேன்னு அதை வச்சு கடவுளை கனப்படுத்துறேன், அவ்வளவுதான். உங்க கையில இருக்கிற காரு எல்லாத்தையும் வச்சு கடவுளை கனப்படுத்துறேன். Honor God. ஆமென். காரை சில பேர் பார்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க, நான் காரை சுத்தி நடப்பேன் தெரியுமா, எவ்வளவு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வந்துருமா. நீங்களாம் சில பேர் காரை வந்து ஒரு நாள் கொடுத்து எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டீங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் ஒவ்வொரு தடவை கார் எடுத்துட்டு கொண்டாந்து வைக்கிறதே கடவுளோட கிருபை தான், கடவுளோட தயவு தான், கடவுளோட பாதுகாப்பு தான். அது தூதர்கள், எவ்வளவு தூதர்கள் அங்க நிப்பானுங்க காரை சுத்தி. ஒரு துதி வேணா, அப்ப இறங்கும் போது ஒரு காடியை எடுக்கும் போதே துதி வேணா, ஒரு துதி வேணா, அப்பா நன்றி, ஒரு ஸ்தோத்திரம் வேணா. எடுத்தோன்ன காடிய, கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கீங்க சொல்ல வேணாம். ஆனர் காட், ஆனர் காட், ஆனர் காட். உங்கள் நிமித்தமாக நீ கொடுத்துட்டல்ல, உங்கள் நிமித்தமா பச்சிக்கிறவன நான் கண்டிப்பேன், கண்டிப்பேன். ஐ வில் ரிபீட் த டிவோவர். உங்க காசை திருட வருவான் பாருங்க. எனக்கு பெரிய கவலை, கடவுளோட பிள்ளைங்க அப்படி இழந்து போறது. ராஜான் சர்ச்சில் ஒருத்தர் இபிஎஃப் எடுத்து 40,000 வெள்ளி இழந்தாரு ஸ்கேம்ல. 40,000 வெள்ளி இழந்தாரு. இப்பதான் அந்த ஆளோட ஆவி நல்லா இருக்கு. இந்தியா அந்த டைம்ல எல்லாம் அவருடைய ஆவி நல்லா இல்லை. குறை பேசுறது, சர்ச்சை பத்தி குறை பேசுறது, அதை பத்தி ஐயோ கடவுளே. ஆட்டிடியூட். நான் எப்படி அந்த நேரத்தில் அப்படி ஆனனே தெரிலன்றார். ஆளு மென்டல் ஆயிட்டாருங்க. சர்ச் லீடர் வீட்டுக்குள்ள உட்கார வச்சு, வேலை முடிஞ்சோன்னு வீட்டுக்கு வான்னு வீட்டில் உட்கார வச்சு அவர்கிட்ட பேசி எனக்கு இபிஎஃப் காசு இருந்துச்சு, அதில் 20,000 வெள்ளி கொண்டாந்து அவர் கையில் கொடுத்து, இதை வச்சுட்டு ஏதோ வீடு வாங்கியிருக்க, அதை ஏதாவது செய், எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடு அந்த காசு. அப்பதான் கொஞ்சம் நேராக கொஞ்சம் வந்தார். எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு தீமையிலிருந்து ரட்சியும். இந்த பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல்லான பிரேயர். எல்லாரும் அன்னாடு ஜெபிக்கிற ஜெபம் அது, பரமண்டல ஜெபம். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தாங்க. நான் பாஸ்டருங்கள்ட்டலாம் சொல்லுவேன், நீங்க காசுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் கஷ்டப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் போய் தனியா ப்ரே பண்ணும்போது ஒரு காரியம் சொல்லுவேன், இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீங்க தான் எனக்கு தருவீங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் உங்கள்கிட்ட தான் வருது, எனக்கு வேண்டிய சுகத்தை நீங்க தான் கொடுக்குறீங்க, பலத்தை நீங்க தான் கொடுக்குறீங்க, ஞானம் நீங்க தான் கொடுக்குறீங்க, எனக்கு வேண்டிய பணத்தை நீங்க தான் கொடுக்குறீங்க, எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்க தான் கொடுக்குறீங்கன்னு இப்படி ஒழுங்கா அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணா வெளியரங்கமா ஆண்டவர் கிரியை செய்வாரா இல்லையான்னு கேட்டேன். சில பேர் கொடுத்து விட்டு இப்ப தனியாலாம் ஜெபிக்கிறதா நுப்பாட்டி விட்டாங்கய்யா.
பிசாசு சோதிப்பானா இல்லையா? ஏன் சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, சோதனையில மாட்டிக்குவ, நீ சோதனையில போயிருவ, விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. நம்மளை சோதனைல இருந்து காப்பாத்துவார் கர்த்தர். அவர் முன்னுக்கு போய் நின்று கையை விரிக்கிற கொஞ்ச நேரம் ரொம்ப பெரிய காரியம் நடக்கிற நேரம். அவர் முன்னுக்கு போய் தனியா நிக்கிற அந்த கொஞ்ச நேரம் வெளியரங்கமா கடவுள் கிரியை செய்யற நேரம். ரொம்ப கஷ்டமா இருக்கும் தனியா ஜெபிக்க, ரொம்ப டயர்டா இருக்கும். ஏந்திரமா அதுல தான் ரகசியமே இருக்கு, அதுல தான் வச்சு பிசாசனை தண்டிப்பேன்னு சொல்றாரு. இங்க பாருங்க 13-11 வசனம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் மித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியின் திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதே இல்லை. உனக்கு பலன் இல்லாம போகவே போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப் லாங் உனக்கு இன்கம் இல்லாம போகவே போகாது. நீங்க இப்படி கூட கவலைப்படக்கூடாது, வயசான காலத்துல என்ன யார் காப்பாத்துவா? உனக்கு பலன் இல்லாம போகவே போகாது. இனி யார் என்ன நடத்துவா? உங்களுக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா சேனைக்கும் அவர் தான் கர்த்தர். அவர் சொல்றார். அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க, எப்படா நீ மட்டும் நல்லா இருக்கிற, எப்படி நீ மட்டும் குறைய மாட்ட, எப்படி உனக்கு மட்டும் தீமை நடக்கல, எப்படி உனக்கு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு எல்லா ஜாதிகளும் எல்லா மக்களும் சொல்லுவாங்க, நீங்க பாக்கியவான். Praise the Lord. I bless you. எல்லாரும் எழுந்திருச்சு கையை பிடிங்க கொஞ்சம். You want to bless. ஒரு ஆள் கையை பிடிங்க, ஒரு ஆள் கையை உயர்த்துங்க, ஒரு கையை உயர்த்துங்க, ஒரு ஆள் கை. ஷிமா பிராகா சகாபரா மந்தோரு சகாபரா மாம்ப்ரோ காத்தா கபரன் திக்கே மானதரபர. ரெண்டு பேரா பிடிச்சிக்கிறீங்களா? லால கூடாத காரியம் ஒன்று. ஆண்டுகிட்ட சாரி கேளுங்க, நான் பண விஷயத்துல உங்களை ரொம்ப மட்டுப்படுத்திட்டேன், உங்களை சின்னதா பார்த்துருக்கேன். ஒரு பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு நான் அனுப்புறேன், போய் கேளுங்க. Be magnified, O Lord, be magnified. அதுல ஒருத்தர் சாரி கேட்பான், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப சின்னதாக்கி வச்சிருக்கேன், சின்னதாக்கி வச்சிருக்கேன். பணத்துல கடவுளை சின்னதாக்காது. உங்க பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கடவுளை சின்னதாக்காதீங்க. Be magnified. எனக்கு நீங்க பெரியவரா தெரியணும்பா. ஸ்தோத்திரமாப்பா. மாத்தே பராக்கா சாக்கா பராக்கா சாக்கா பராக்கா மா ப்ரோகா சாக்கா பரான்டேகே மா ப்ராகா. இந்த பாட்டை படிச்சது தானே? வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அடங்க எதுவுமே அடக்க முடியாதவர், அவ்வளவு பெரியவர் இல்லை, அவ்வளவு பெரியவர் இல்லை. இன்னைக்கு கூட பரிசுத்த ஆவியினால அவர் அறிகிற அறிவுக்கு விரோதமா இருக்கிற எல்லா மேட்டிமைகளும் நமக்குள்ள நிர்மூலமாகட்டும். எல்லா தாட்ஸ் against the knowledge of God be broken in the name of Jesus. Thoughts that against the knowledge of God. அந்த நேரத்துல, அந்த சம்பவத்துல, அந்த பிரச்சனையில, அந்த பணத்துல நான் உடனே ஆண்டவரே உங்களுக்கு விரோதமா நான் சிந்திக்கிற எல்லாத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறேன். I break the bondages and break all the strongholds in my mind, in my spirit, in my soul. In the name of Jesus, be broken in the name of Jesus. இனிமேல் எந்த எண்ணமும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதா. இனிமேல் நான் தசம்பா கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா அந்த மாசம் நான் ரெட்டிப்பா கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டோட. எப்பெல்லாம் நான் குறைக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு ஒரு வழி கொடுத்தா போதும்னு நினைக்கிறேனோ 2 வழியா கொடுப்பேன், நான் காணிக்கைகளை கூட்டுவேன்னு இயேசுவின் நாமத்துல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 மாசத்துக்குள்ள ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவாராக, இன்னும் முன்னோக்கி செல்வீர்களாக. எல்லா குறைகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில நிறைவாக்குவாராக. ஆமென், ஆமென். Bless you. உங்க மேல அந்த அபிஷேகம் வருவதா? இப்பவே அந்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறேன். அந்த அபிஷேகம் 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 வந்து தாராள உள்ளத்தை கொடுக்கிற ஆவி எங்களுக்குள்ள இப்பொழுதே கடத்தப்படுவது. உதாரத்துவம் உள்ள ஆத்மா, ஜெனரஸ் ஸ்பிரிட் நான் பெற்றுக்கொள்கிறேன். அனாயிண்டிங் பெற்றுக்கொள்கிறேன். I receive anointing to give. வாங்குறத பார்க்கணும், கொடுக்கிறது தான் பாக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? It's more blessed to give than receive. More blessed to give than receive. In the name of Jesus, let you become more blessed. Let you be more blessed. More blessed. Jesus' name.
எசல் 5 அப்பம் 2 மீன் ஒன்றை இருக்கு. அதையாவது கொண்டாந்து கொடு, பார்த்துக்கலாம். I want to encourage you something like that. Another thing, நம்ம சர்ச்சில் ப்ராப்பராக பைபிள் ஸ்டடி இல்லை. பைபிள் ஸ்டடி முந்தி 4-5 நாள் கேட்டோம்ல, அது நிறைய பேரோட மைண்ட் அப்படியே திருத்திக்கிட்டே வந்து நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. அது இல்லை. ஓகே, அதே நேரத்தில் சண்டே ஒரு நாள் தான் மெசேஜ் கேட்குறோம், அதுலேயும் லீவ் போடுறோம். டோன்ட் டூ தட். லீவ்லாம் போடாதீங்க. நம்ம கேட்குற டீச்சிங் தான் நம்மளோட மனசை மாத்துச்சு. எபி வந்து நிறைய விஷயங்கள கேள்வியோட இருந்தார். அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இந்த பைபிள் ஸ்டடி நிறைய விஷயத்தை அவருக்கு பதில் கொடுத்து. Come on, he heard the word of God. Hear the word of God. கடவுளோட வார்த்தையை கேட்க வாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. டிசம்பர் 2nd வீக் எனக்கு டேட் போட்டு விட்றேன் பைபிள் ஸ்டடிக்கு. 3 days 3 nights or 4 nights. 6 வந்தாலும் பரவாயில்ல, 5 பேர் வந்தாலும் சரி. I will come and teach. வார்த்தை பெருக 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 வாழ்க்கையில எல்லாமே பெருகிடும். வார்த்தை தான் சீட் எடுத்து விதைக்க வேண்டிய வார்த்தை. அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் தரும்னு ஆண்டவர் சொன்னார். வார்த்தை எடுத்து ஒருத்த விதைச்சுட்டானா அது 100ஆக பலன் தரும்னு சொல்லிட்டார். ஓகே, அடுத்தது என்ன சொல்லணும்? சண்டே மிஸ் பண்ணாது. டோன்ட் மிஸ். சீக்கிரம் இருந்தா வந்துருங்க. நடக்க முடியல, கொஞ்சம் ரொம்ப முடியல, உன் மைண்ட் அந்த இடத்துல உடைங்க. ஐ வில் கோ. உடைச்சிட்டு வெளியே வாங்க. நீங்க ஒண்ணு யோசிக்கணும். ஜீசஸ் வந்து டவுனுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு காய்ச்சல் வீட்டில், அல்லது வயிற்றால போகுது, அல்லது உடம்பு முடியல. ஜீசஸ் டவுனுக்கு வந்திருக்காரு, கிளைங்க்கு வந்திருக்காரு. இந்த பேம்பு பிரியாணி பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்கே ஜீசஸ் வந்திருக்காரு. என்ன செய்வீங்க? அந்த மாதிரி தான் சேர்ச்சுக்கு வரணும். நீங்கள் படுத்துட்டீங்கன்னா யார்கிட்டயோ சொல்லணும், 4 பேர் அவங்க தூக்கிட்டு போனாங்க தானே, என்னை தூக்கிட்டு போங்கடா அப்படி சொல்லணும். என்னை தூக்கிட்டு போங்க, ஏசு கிட்ட தூக்கிட்டு போனாங்க 4 பேர். நான் என்ன அந்த மாதிரி சாச்சாட்டாவா ஆகிட்டேன், இல்லை இதாகிட்டேன்னா, வாட் இஸ் தட், பேரலைஸ் ஆகிட்டேன்னா. ஸோ அதனால தூக்கிட்டு போங்க, பரவாயில்ல கூட்டிட்டு. பவுல் எப்படி தான் தூக்கிட்டு போனாங்களா, இப்படி வச்சு இப்படி கையை பிடிச்சி 2 பேர் இப்படி தூக்கிட்டு போனாங்களா பவுல். ஸோ டோன்ட் மிஸ் த சர்வீஸ். இன்னைக்கு நான் ஒரு காரியம் பேசுறேன். யோர் லைஃப் நாட் இன் யோர் ஹேண்ட். ஒரு 4-5 காரியம் பேச போறேன், நீங்க எழுதிக்கிறதா எழுதிக்கோங்க. யோர் லைஃப் இஸ் நாட் இன் யோர் ஹேண்ட். ரொம்ப பேர் சொல்லுவான் யோர் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட். உனது வாழ்க்கை உன் கையில் இல்லை. யார் கையில இருக்கு அப்படின்னு சொல்ல போறேன். உங்க வாழ்க்கை யார் கையில இருக்குன்னு சொல்ல போறேன். அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்தந்த ஆளுக்கு உங்களை விட்டு கொடுக்கணும். If you know that your life not in your hand, யார் கையில உங்க லைஃப் இருக்கோ அவங்க கிட்ட போய் நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். அப்பதான் உங்க லைஃப் நல்லா இருக்கும். 2026 உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்காது. பட் உங்க லைஃப் யார் கையில இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நல்லா உங்க லைஃப் நல்லா இருக்கும். முதலாவது உங்க லைஃப் யார் கையில இருக்கு? ஜெரமையா சாப்டர் 18. ஜெரமையா சாப்டர் 18 ஒன்றாவது. ஜெரமையா, ஓகே, எரேமியா 18வது அதிகாரம் எடுத்துக்கணும். உங்க வாழ்க்கை யார் கையில இருக்குன்னு பார்ப்போம்.
கமான் கொஞ்ச நேரம் அலர்ட் ஆகுங்க. ஆறாவது வசனம், verse 6. இந்த மெசேஜ் முடியும் பொழுது நீங்க ஒருத்தர்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லணும். ஜெரமியா chapter 18 verse 6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரு களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்க என் கையில இருக்கீங்க. யார் கையில இருக்கீங்க? நீங்க கடவுளோட கையில. ரொம்ப பேர் இதை யோசிக்கிறதே இல்லை. அவன் நினைச்சுக்கிட்டான் என் வாழ்க்கை என் கையில தான் இருக்குன்னு. அதனாலதான் அவன் இஷ்டம் போல செய்யறான், இஷ்டம் போல வாழ்றாங்க, இஷ்டம் போல பேசுறாங்க, இஷ்டம் போல தீர்மானம் எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே டிசைட், எந்த டிசிஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேது என் வாழ்க்கை என் கையில இல்ல, இன்னொரு ஆள் கையில இருக்கு. அந்த ஆள்கிட்ட தான் நான் டிசிஷன் கேட்கணும், அந்த ஆள்கிட்ட தான் நான் தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்க மாட்டாங்க. என்னோட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குயவன் வீட்டுல, ஒரு போட்டர் வீட்டுல, இது உங்களுக்கு சொன்னா விளங்குமான்னு தெரியல, அந்த காலத்துலதான் மண் பாண்டங்கள் ஃபேமஸ். கிளே பாட் இதெல்லாம் அந்த காலத்துல ஃபேமஸ். இன்னைக்கு வரைக்கும் சட்டி சோறு, சட்டி கறி இதெல்லாம் ஃபேமஸ். ஏன்னா சட்டியில வைக்கிற ருசி வேற. ஏன்னா மண்ணுல இருந்து எடுக்கிறான். மண்ணுல இருந்து எடுக்கும் பொழுது மனுஷனோட உடம்பு மண்ணுல இருந்து கடவுள் எடுத்ததுனால மண்ணுல வைக்கிற எந்த விஷயம் ருசியா இருக்கும், உள்ளுக்கு ஆப்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சோ அந்த காலத்துல அந்த மண்ணுல குயவன் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு வீல் ஓடும், உள்ளுக்கு ஒரு சக்கரை மாதிரி ஓடும், சக்கரை மாதிரி ஓடும். அதுக்கு மேல ஒரு களிமண்ணை வச்சு கையில இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே ஒரு கையை எடுத்துட்டானா ஒண்ணுமே நடக்காது. அந்த கையை எடுத்துட்டா ஒண்ணுமே நடக்காது. கையை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அந்த குயவன். கையை வச்சுக்கிட்டே இருக்கிறது அது மோல்ட் ஆகும். கையை வச்சுக்கிட்டே இருக்கிறதுதான் மோல்டு. கையை எடுத்துதான் ஒண்ணும் இல்லை, உளுந்து இருக்கிறதா உளுந்து போயிடும். அதான் நீங்க, அதான் நானு. நம்ம ஆண்டவரோட கையில இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப கையில இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என் கையில இருக்கீங்க, உன் லைஃப் என் கையில இருக்கு, உன்னோட ஃபியூச்சர் என் கையில இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் ஃபேமிலி என் கையில இருக்கு, உன்னுடைய எதிர்காலம் என் கையில இருக்கு, உன்னோட பணம் என் கையில இருக்கு, உன்னோட படிப்பு என் கையில இருக்கு, உன்னோட ஒர்க் என் கையில இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு இப்பதான் நீங்க பார்க்கணும். verse 7. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரத்துல நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய தீங்கை விட்டு செய்யாதபடிக்கு மனசு மாறிடுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்று நான் ஒரு ஜாதியாரும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து சொன்னதும் உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல், நல்லா கவனிங்க, அவர்களின் சத்தத்தை கேளாமல், நல்லா கவனிங்க, அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லா பறவைகளை செய்துகிட்டே இருப்பாங்கன்னா நானும் அவங்களுக்கு சொன்ன நல்லதை செய்ய மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். உங்க வாழ்க்கை கடவுளோட கையில இருக்கிறதுனால, என் வாழ்க்கை கடவுளோட கையில இருக்கிறதுனால, நல்லா கவனிங்க, கடவுள் என்ன சொல்றாரு, நான் ஒரு ஆளை கட்டுவேன், பீல் பண்ணுவேன், அவங்களை ஆசீர்வதிப்பேன், அவங்களை உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி நான் சொன்ன பிறகு அந்த களிமண் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய கையில விட்டு கொடுக்கணும். அவர் என்னென்ன மாதிரி கொண்டு போறாரோ அதுக்கு விட்டு கொடுக்கணும். அவர் என்னென்ன பேசுறாரோ அதுக்கு சொல்லிடுறதை கேட்கணும். என்கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு நான் செவி கொடுத்தேன்னு வச்சுக்கோமே, கட்டி எழுப்பிடுவார். ஆனா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவேன், உங்களை உயர்த்துவேன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க எல்லா தீங்கையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் செய்ய வேண்டிய நன்மை உங்க லைஃப்ல செய்ய முடியாமல் போயிரும்னு சொல்றாரு. நீங்க என் கையில விட்டு கொடுக்கல, நான் என் கையில உங்க வாழ்க்கையை கொடுக்கல, எந்த தீர்மானம் எடுத்தாலும் என் வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நீங்க பார்க்கல, எந்த காரியத்திலையும் என்னோட சத்தத்தை நீங்க செவி கொடுத்தீங்கன்னா நீங்க என் கையில இருக்கீங்க. சோ ஒன்னாவது, your life is at the hand of the Lord. என்ன வசனம் படிச்சோம்? 5ல இருந்து 6ல இருந்து 10 வரைக்கும் வச்சு. Your life in the hand of God. Okay, இது ரொம்ப முக்கியம். How you give yourself to God. Always remember, கவனிங்க, always remember you are on the wheel.
யூ ஆர் ஆன் த வீல். ஒரு சக்கரத்துக்குள்ள நீ சுத்திக்கிட்டே இருக்கிற. கடவுள் ஒன்னு ஒரு சக்கரத்துல வச்சுட்டாரு. ஒரு ஒரு சக்கரத்துக்குள்ள ஒரு களிமண்ணை கொண்டாந்து வச்சுட்டாரு. அதான் இந்த உலகத்துக்கு நீ அனுப்பப்பட்ட வாழ்க்கை. அது மேல கடவுளுடைய கையை வச்சுட்டாரு. நீ என்ன உடைஞ்சாலும், அப்படியே பிஞ்சி போனாலும் உடைஞ்சு போனாலும் கர்த்தரோட கை உமல இருக்கிறதுனால மறுபடியும் ரீபில்ட் பண்ணிடுவார். பட் தயவு செய்து எப்பயுமே கடவுளுடைய கையில இருங்க. யாராவது இங்க இருக்கீங்கன்னா கடவுளுடைய கையில இருந்து போகாதீங்க. சர்ச்சில் இருந்து போகாதீங்க. ஜெபத்தை விட்டு போகாதீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு போகாதீங்க. ஊழியத்தை விட்டு போகாதீங்க. கடவுளுடைய கையில இருக்கீங்க. ஊழியத்தை விட்டு எல்லாம் போகாதீங்க. இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு. யூ ஆர் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். சில நேரத்தில் நீங்க நினைக்கலாம் கடவுள் என்ன கிவ் அப் பண்ணிட்டாரு. நோ நோ நோ. கடவுள் உன்னை கிவ் அப் பண்ணிட்டாரு அப்படின்னு நீ நினைச்சாலும் சரி, கடவுள் உனக்கு நெகட்டிவா வார்த்தை கொடுத்தாலும் சரி, நீ உன்னுடைய ஹார்ட்டை ஆண்டவர்ட்ட சொன்னீங்கன்னா, நீங்க தான் என் கை வச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுக்க போறேன், ஐ வாண்ட் டு சப்மிட் டு யூ அப்படி சொன்னீங்கன்னா மறுபடியும் ரீபீல் பண்ணலாம். ரெண்டாவது, உங்க லைஃப் உங்க கையில இல்ல. உங்க லைஃப் எக்ஸடஸ், யாத்ராகமம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமா. இந்த ஏரியாவில் கடவுள் ஒர்க் பண்ண விட்டு நீங்க ஒர்க் பண்ணிடணும்னு சொல்ல வரேன். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 10 கட்டளைக்கு வருவோம் நம்ம எல்லாரும். லெட்ஸ் டர்ன் டு எக்ஸடஸ் chapter 20 and remember or recall the 10 commandments. 10 கட்டளைக்கு வருவோம். எக்ஸடஸ் 20வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. 20:12. எபேசியர், எபிசியன்ஸ் chapter 6 அடுங்க. 20வது அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல, உனக்கு கொடுக்கிற வேலையில, உனக்கு கொடுக்கிற புருஷன் இல்ல, உனக்கு கொடுக்கிற மனைவி இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன ஸ்கூலுக்கு போனாலும் என்ன படிச்சாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்டுல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீ செய்யறதெல்லாம் நீடித்திருக்கணும். எல்லாரும் சொல்ல நீடித்திருக்கணும். ஒரு கல்யாணம் பண்றியா, அந்த வாழ்க்கை நீட்டா நீடித்திருக்கணும். உன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நீட்டா இருக்கணும், நீடித்திருக்கணும். வேற வேலைக்கு போறியா, அந்த வேலையில இருந்து யாரும் தூக்க கூடாதுன்னா, அப்படி ஒரு வேலையில இருந்து தூக்கப்பட்டா நீங்க அடுத்தது உயர்ந்த இடத்துக்கு தான் போகணும். உன் வாழ்நாள் எல்லாம் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயா. அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க எல்லாரும், என்ன பாருங்க, உன் நாட்கள் நீடித்திடாம போயிடுச்சுன்னா, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. எபேசியருக்கு வாங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுதாங்க. எபிசியன்ஸ் chapter 6. இந்த அப்பா அம்மாவை காயப்படுத்திட்டு உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கூடாது. உங்கள் எதிர்காலம் உங்க கையில இல்ல, உங்க அப்பா அம்மா கையில இருக்கு. எபிசியன்ஸ் chapter 6. பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். எப்பயும் தெரிஞ்சுக்கங்க, யாருக்கெல்லாம் அந்த அம்மா இல்லையோ அப்பா இல்லையோ, கெட் அ ஃபாதர். போய் உங்க அப்பாவை பார்த்துக்கோங்க. ஒரு அப்பாவை தேர்ந்தெடுங்க, ஒரு தாயை தேர்ந்தெடுங்க. இந்த பூமியில கண்ணு பார்க்கிற மாதிரி ஒரு அப்பாவை தேர்ந்தெடுங்க. எனக்கு வயசு 58 தானே, பாஸ்டர் ஜெசுட் எனக்கு வயசு 40. நான் என்னோட 18 வயசு கீழே நான் ஒரு அப்பாவை தேர்ந்தெடுத்தேன். என்ன நடந்தாலும் அவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னோட 18 வயசு கீழே உள்ளவர்கிட்ட போயிட்டு நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அப்பா இல்லாட்டினா அம்மா இல்லாட்டினா அந்த பூமியில இல்ல, அல்லது ஒரு மாமனார் இல்ல மாமியார் இல்லாட்டினா தயவு செய்து உனக்கு அப்பாவை தேர்ந்தெடுத்து. அட்லீஸ்ட் மாமனார் இருந்தாருன்னா அல்லது மாமியார் இருந்தாங்கன்னா அவங்கள நேசி. பிள்ளைகளே உங்க பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, இது நியாயம். 2வது வசனம் verse 2 இங்கிலீஷ்ல படிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு பூமியில உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு. 2வது வசனம் வாசிங்க எல்லாம். கம் ஆன், இங்கிலீஷ்ல படிங்க. Honor your father and mother. Okay. Which is the first commandment. With
இல்ல verse 1 ல இருந்து படிங்க. Children, Children, obey your parents. obey your parents in the Lord. For this is right. This is the right things to do. This is the right. உன் லைஃப் எல்லா இடத்துலயும் ரைட்டா போகணும்னா obey your parents. உனக்கு செகண்ட் தாட்ஸ் இருக்கலாம், உன்னோட தீர்மானம் வேறையா இருக்கலாம், பட் உங்க அப்பாவோட அந்த தீர்மானம் merge பண்ணணும், உன் அம்மாவோடைய தீர்மானம் merge பண்ணணும். கல்யாணம் பண்ணது எல்லாருமே சீரியஸா எடுங்க அந்த வார்த்தை. உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு காசு கொடுத்து செட்டில் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு காசு கொடுக்கறேன் தானே, காசு கொடுக்கறது இல்ல பெருசு, காசு கொடுக்கணும். அதோட பெருசு அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறது, அவங்க வார்த்தையை கேட்கறது, அவங்க ஒப்பீனியனை கேட்கறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது படிங்க. Honor your father and mother, which is the first commandment with a promise. With the promise. கவனிங்களா, கடவுள் கொடுத்த எல்லா ப்ராமிசஸ்லுமே கவனிங்க, 10 வாக்கு தத்துவ 10 கட்டளையில எதிலையுமே ப்ராமிஸ் கொடுக்கவே இல்லை. நீங்க 10 கட்டளை படிச்சு பாருங்க, எதிலையுமே ப்ராமிஸ் கொடுக்கவே இல்லை. நீ இப்படி செஞ்சா நான் அப்படி செய்வேன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு கட்டளை சொன்ன, அப்பா அம்மாவை மட்டும் நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் நீடித்திருப்ப, உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும்னு சொல்றாரு. இன்னும் படிங்க. So that it may go well. So that it will go well with you. And that you may enjoy long life on the earth. You will enjoy long life in this earth. Long life. அப்ப நம்ம வாழ்க்கை யார் கையில இருக்கு? அப்பா அம்மா கையில இருக்கு. இப்ப சொல்லட்டா, ஏன் யாக்கோபு அவங்க அப்பா கிட்ட பிளெஸிங் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டானே? அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு நல்ல வார்த்தையை பெறதுக்கு அவன் போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டாந்து கொடுத்து. உங்களுக்கு தெரியுமா அந்த காலத்துல எல்லாம் என்னமா செய்வாங்க? யாக்கோபு சாகிறதுக்கு முன்னுக்கு அவன் பிள்ளைங்களை கூப்பிட்டு யார் அவனை ஹர்ட் ஆக்குனாங்களோ அந்த வார்த்தையை சொல்லிவிட்டான். நீ என்ன ஹர்ட் ஆக்குன, நீ ரொம்ப தூரம் மேல போக மாட்ட, நீ என்ன காயப்படுத்தின, ரொம்ப தூரம் போக மாட்டேன், நீ எனக்கு நல்லா வச்சிருந்த, நீ இப்படி போவ. யாக்கோபு என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் நடந்துருச்சு. அதனாலதான் எல்லா பிள்ளைங்களும் ஒரு போராடுவாங்க, தன்னோட தாயையும் தகப்பனையும் காயப்படுத்தாம பாத்துக்கணும்னு போராடுவாங்க. தகப்பன் தாயோடைய பிளெஸிங் அல்லது அவங்க கிட்ட உங்களை விட்டு கொடுக்காம, உங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கு. கர்த்தர் கையில இருக்குன்னு சொல்லிட்டு மனுஷன் கையில இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்க அப்பா அம்மா கையில இருக்கு. உங்க அப்பா அம்மாவுடைய பிரேயர், உங்க அப்பா அம்மாவுடைய பிளெஸிங், உங்க அப்பா அம்மாவை நீங்க டேக் கேர் பண்ற விதம், உங்க அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிற விதம் ரொம்ப முக்கியம். ஏன் கடவுள் உங்களை போய் கல்யாணம் பண்றதுக்கு முன்னுக்கு, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னுக்கு ஏன் 22 வருஷமோ 25 வருஷமோ உன்னை அப்பா கீழே வச்சிருந்தாரு, அம்மா கீழே வச்சிருந்தாரு தெரியுமா? அதுதான் வரப்போகிற எதிர்காலத்துக்கு ஃபவுண்டேஷன். ஜீசஸ் 30 வருஷமா எந்த ஊழியத்தையும் செய்யல, யார் வீட்டுக்கு போகல, எங்கேயாவது ஊழியத்துக்கு புறப்பட்டு போகல. 30 வருஷம் அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த வீடு, அதுதான் அவரோட வாழ்க்கை. 30 வருஷம் முடிஞ்சோன தம்பிங்கெல்லாம் பெரிய ஆளான பிறகுதான் விட்டுட்டு ஊழியத்துக்கு போனாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தவரே சொல்றாரு, இந்த பவுண்டேஷன் இல்லாம வெளியாக கூடாது. அவருக்கு தெரியும். Your life is in your parents' hand. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க அந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ள ஆள் இல்ல, நம்மளாம் அந்த அளவுக்கு வெளிச்சம் உள்ள ஆள் இல்ல. போய் ஆண்டவரே அப்பா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், என்னப்பா வெளிப்பாடுன்னு கேட்காதீங்க. உங்க அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, நான் என்னத்துல உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன், என்னத்துல என்ன நினைச்சா நீங்க மனசு கஷ்டப்படுறீங்க. இதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், செய்ய மாட்டாங்க வாலிப பிள்ளைங்க. போய் அப்பாட்ட கேட்க மாட்டாங்க, நான் வந்து சிட் அண்ட் டாக் டு யூ. நான் பிளெஸிங் இழந்து போக விரும்பல, என் வாழ்க்கையில நான் செழிப்பை இழந்து போக விரும்பலன்னு அப்பா அம்மாட்ட போய் கேட்க மாட்டாங்க. அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, மாமனார்ட்ட கேளுங்க, மாமியார்ட்ட கேளுங்க. அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க. மாமியார் தூரமா இருந்தாங்கன்னா கேளுங்க, எப்படி இருக்கீங்க அத்தை, எப்படி இருக்கீங்க, வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு மருமக விசாரிக்கணும். கண்டிப்பா விசாரிக்கணும். 3வது, உங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு? உங்க வாழ்க்கை எங்க இருக்கு? எக்ஸடஸ்
17 chapter. Eight to 16. இப்ரூ இப்ரூ படிப்போமா? 13வது அதிகாரம் 18 படிமா. இங்கிலீஷ்ல படி, இல்ல தமிழ்ல படி. எபிரேயர் 13:18. இப்ப படிப்பா. அதை நீங்க எக்ஸடஸ் படிக்க வேணா, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைம் இல்லை நான் படிக்கிறதுக்கு. 18மா இல்லம்மா 17 17 18. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால், விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியினால், அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு அப்படி செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்குங்கள். உங்க பாஸ்டர், உங்க ஆவிக்குரிய தகப்பன் உங்களை நடத்தும் போது அவருடைய மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுங்க. Your life is in your pastor's hand. இங்க படிச்சீங்களா? இந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? இந்த சம்பவம் தெரியுமா? தெரியாதா? எக்ஸடஸ்ல மோசஸ் என்ன தெரியுமா பண்றாரு? மலை உச்சியில போயிட்டு ஒரு கோலை பிடிச்சு இப்படி நிக்கிறாரு. ஜோசுவா என்ன தெரியுமா பண்றாரு? சண்டைக்கு போறாரு, யுத்தத்துக்கு போறாரு, அமலேக்கியர்களை அட்டாக் பண்றதுக்கு ஒரு குரூப்பை கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குதுமா? எல்லா ஸ்ட்ராங்கான பீப்புள் எல்லாருமே கத்தி எடுத்துட்டு போறானுங்க சண்டை கொடுக்க. எப்படி நம்ம ஜெயிச்சாங்க? மோசஸோட கை உயர்ந்திருந்தா ஜெயிக்கிறான், மோசஸோட கை கீழே இறங்கினா தோத்து போறான். உங்களுக்கு தெரியுமா? உங்களோட ப்ரொடெக்ஷன், உங்களோட விக்டரி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாஸ்டர். அதனால தான் பைபிள் திட்டமா சொல்லுது, உங்க பாஸ்டர் மனசை மட்டும் கஷ்டப்படுத்திடாத. கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா உனக்கு பிரயோஜனமாவே இல்லாம போயிடும், உனக்கே இல்லாம போயிடும். இங்கிலீஷ்ல என்ன மாதிரி இருக்கு? verse 17ல obey your spiritual leaders and do what they say. Their work is to watch over your soul. Because their work is not simply ஒரு இங்க பாருங்க, their work is to watch your soul. They are accountable to God towards your soul. Even devil cannot touch you because of them, but when you touch them, devil will touch you. அதனால்தான் don't touch the anointed ones எழுதிருக்கு. அபிஷேகம் பண்ணவங்களை எதிர்த்துறாதீங்க, அபிஷேகம் பண்ணவங்களை எதிர்த்துறாதீங்க, ஊழியக்காரனை எதிர்த்துறாதீங்க. ஏன்னா நீங்க அவங்களை எதிர்த்துட்டீங்கன்னா பிசாசு உங்களை அட்டாக் பண்ணிடுவோம். அவங்களை தாண்டி பிசாசுக்கு உங்களை தொட முடியாது. பாருங்க, பேதுருவை அட்டாக் பண்றதுக்கு பிசாசு போறான், ஜீசஸ் கிட்ட போய் கேட்கிறான். ஏன்னா இவரோட கவரிங்ல தான் இருக்கிறான். ஆண்டவர் இயேசு ப்ரே பண்றாரு, அவனோட விசுவாசம் ஒழிய கூடாதுன்னு ப்ரே பண்றாரு. எவ்வளவுதான் பிசாசு அவனை அட்டாக் பண்ணாலும் கடைசியில வழியா வந்துட்டான். பிகாஸ் ஜீசஸ் prayer. If your leader prays for you, if your leader please with you, he will overcome you. You will overcome everything. உங்களுக்கு தெரியுமா, உங்க பாஸ்டர் உங்க மேல பிரியமா இருந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்க. எங்க பாஸ்டர் மனசு கஷ்டப்படாத மாதிரி நடந்துக்குவேன், அவருக்கு விரோதமா எதுவும் பேச மாட்டேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அப்படின்ட்டு போயிருந்தேங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் நம்ம சோலுக்கு உத்தரவாதம். நம்ம சோல் அவங்க கையில கடவுள் கொடுத்திருக்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா இருக்காதுன்னு பவுல் சொல்றாரு. உங்களுக்கு நல்லதாவே இருக்காது. நீங்க என் கூட மேத்யூ 22 எடுங்க. இதை படிச்சுட்டு நான் அடுத்த ஒரு காரியம் சொல்ல போறேன். உங்க வாழ்க்கை யார் கையில இருக்குன்னு சொல்றேன். கடைசியா சொல்லி முடிச்சிருவேன். இந்த வசனத்தை படிப்போம். இந்த வசனம் அடுத்த சொன்ன
Matthew 22. பக்கத்துல சொல்லுங்க, பாஸ்டர் உங்க மேல பிரியமா இருந்தா நீங்க நல்லா உங்களை காப்பாத்திடுவார் கர்த்தர். 22வது அதிகாரம். சாரி 23, 23rd chapter. verse 34 இருந்து படிக்கிறேன் கேளுங்க. இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகர்களையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். ஜீசஸ் சொல்றாரு, I'm sending the man of God to you. scribes, வேதத்தை போதிக்கிறவன நான் உன்கிட்ட அனுப்புறேன். தேவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்ற ஊழியக்காரனை உங்ககிட்ட அனுப்புறேன். ஞானிகளை அனுப்புறேன், பரலோகத்துடைய திட்டங்களை எடுத்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட அனுப்புறேன். அவர்களில் சிலரை நீங்க என்ன செய்வீங்க? கொன்றுவீங்க. யாருத்தமா? இஸ்ரேல் மக்கள்கிட்ட, ஜனங்கள்ட்ட சொல்றாங்க. அதனால தான் ஐ எம் ரியலி ஹர்ட் அபவுட் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். கடவுள் யாரெல்லாம் அனுப்புறாரோ அவனை பெர்சிக்யூட் பண்ணிடுவாங்க, அவனை நொந்து போக வச்சிருவாங்க. இயேசுடைய எல்லா அப்போஸ்தலர்களையும் கொன்னது இவனுங்க தான், ஜீசஸையும் கொன்னது இவனுங்க தான். படிச்சு பாருங்க, நீங்க அவங்களை துன்பப்படுத்துறீங்கன்னு சொல்றாரு. 35வது வசனம், நீதிமானுடைய ஆபேலுடைய ரத்தம் முதல் தேவாலயத்தின் பலிபீடத்திற்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பராகியாவின் குமாரனாகிய சகாரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் ரத்தப்படி எல்லாம் உன்மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். ஊழியக்காரனை நீங்க ஹர்ட் ஆக்குனீங்கன்னா அந்த ரத்த பலியெல்லாம் உங்க மேல வந்துடும் சொல்றாரு. ஜீசஸ் சொல்றாரு, ரத்த பலிகள் வருமா. அடுத்து சொல்றாரு, ஜெருசலமே ஜெருசலமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை நீ என்ன செய்யற? கல்லு எறிகிற. யாரை கொலை செய்யக்கூடாது? ஊழியக்காரனை கொலை செய்யக்கூடாது. நம்ம கிட்ட அனுப்பப்பட்ட ஊழியக்காரனை கொன்றக்கூடாது. அவங்கள வார்த்தையிலேயோ பகையிலையோ அவங்கள பகைச்சிடக்கூடாது. இயேசு சொல்றாரு, எங்க எழுதிருக்குன்னா 1 யோவான்ல, பகைக்கிறது கொல்றதுக்கு அர்த்தமா. டோன்ட் கில், டோன்ட் எவர் ஹேட் யுவர் பாஸ்டர், டோன்ட் எவர். அவங்கள பகைச்சிடாது. என்னென்ன தெரிஞ்சோ தெரியாமலையோ கடவுள் இப்படி சொல்றாரு. உங்க வாழ்க்கை அவங்க கையில இருக்கு, நீ உடைச்சிடாத, அதை உடைச்சிட, உன் வாழ்க்கையை உடைச்சிடாத. உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிட்டு. verse 38, உங்க வீடு பாழாய் போயிடும் சொல்றாங்க. பாருங்க பிரதர் வில்லியம், வாங்க, கை எப்படி விரிங்க. ஒவ்வொரு லீடருக்கும் ரெக்க இருக்கு, சிறகு இருக்கு. இதை நீங்க மறக்கவே கூடாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஹஸ்பண்ட் லீடரா இருக்கான். ஹஸ்பண்ட ரெக்க இருக்கு. அந்த ரெக்கையை உடைக்க கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் பெண்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த ரெக்கைக்குள்ள பிடிச்சிக்கங்க, பாதுகாப்பு பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குறிய ரெக்கைகள் இருக்கு. இவரோட ரெக்கை இப்படி இருக்கும், கொஞ்சம் தூரம் இருக்கும். இவரோட ரெக்கை ஆவிக்குரிய ரெக்கை. ஐம் டாக்கிங் அபவுட் இது என்ன, விங்ஸை பத்தி பேசுவேன். அப்படி இருக்கும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க பால் குடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. தாய்ப்பால் கொடுக்கறத நிப்பாட்டக்கூடாது சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பிள்ளையோட சீக்கெல்லாம் எதிர்க்கிற சக்தியே இந்த தாய்ப்பால் தான். கோழி குஞ்சு என்னமா செய்யும்? அதுக்கு பால் குடிக்கிறதுக்கு இல்லை, அது என்ன பண்ணும்? அந்த ரெக்கைக்குள்ள போய் மணிஞ்சுக்கும். அந்த ரெக்கைக்குள்ள இருக்கும் போது வியாதியை எதிர்க்கிற எல்லா ஆன்டிபாடியும் அது கிடைக்கும். வியாதி எதிர்க்கிற சக்தி அந்த ரெக்கைக்குள்ளதாமே இருக்கு. அதனால தான் பைபிள் எழுதுக்கு அவர் சட்டைகளின் நிழல்ல ஆரோக்கியம் இருக்குன்னு. ஆண்டவருடைய சட்டைகள் நிழல்ல ஹெல்த் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இவருக்கு எப்படி இருக்கா? இவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு தான் பாதுகாப்பு. அதனாலதான் பிள்ளைங்க இவரை ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த சிறகுகளை கொத்து. இப்போ ஒரு கோழி அந்த கோழி குஞ்சுங்க இருந்துச்சு, அந்த ரெக்கையை குத்திக்கிட்டே இருந்தா, கடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்?
டக்குன்னு இந்த ரெக்கையை எடுத்துட்டோம்னா அது அட்டாக் வந்துடும். இது மாதிரி ஒரு பாஸ்டர் இங்க இருக்கும் பொழுது அந்த பாஸ்டரோட ரெக்கை எவ்வளவு பெருசு தெரியுமா? அப்படி எல்லாத்தையும் கவர் பண்றதா இருக்கும். எல்லா ஃபேமிலிக்கு மேல கவரிங் அங்க இருக்கும். இயேசு சொல்றாரு, கோழி எப்படி கோழி குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுதோ, நான் என் ஊழியக்காரனை அனுப்பிதான் உங்களை எல்லாத்தையும் இப்படி கவர் பண்ண, நீங்க அவனை அட்டாக் பண்றீங்க, அதனால உங்க வீடு பாலா போயிருன்னு சொல்றாரு. ஒரு 3 வாரத்துக்கு முன்னுக்கு சுங்கேபுலோல பாஸ்டர் பீட்டர் சர்ச்சில இருந்து வெளியாவன ஒரு மனுஷன் செத்துட்டாரு. அந்த சர்ச் ஆரம்பிக்கும் போதே நான் தான் இருந்தேன். அந்த சர்ச் ஆரம்பிக்கும் பொழுது அந்த சர்ச்சில் ட்ரெஷரர் அந்த சிஸ்டர் கல்யாணம் பண்ணிச்சு, ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சு, அந்த சர்ச்சில் இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ராஃபட் வந்தாரு. அந்த ப்ராஃபட் அந்த இடத்துல வந்ததுனால அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு பாஸ்டர் பீட்டர் எகெயின்ஸ்டா போக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பாஸ்டர் பீட்டருக்கு நானாவது கொஞ்சம் கடுமையா பேசி கட் பண்ணி விடுவேன். ஏதாவது தீமை வந்துச்சுன்னா கடுமையா பேசி கட் பண்ணுவேன். பாஸ்டர் பீட்டர் அப்படியே விட்டுட்டாரு. பாப்போம்னு விட்டாரு. சர்ச்சில் இருந்து 6 குடும்பம் போயிட்டாங்க. சர்ச் விட்டு 6 குடும்பம் அப்படியே போயிட்டாங்க. சின்ன சர்ச், 10 வருஷமா அந்த சர்ச்சுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அழுவாத குறையா பேசுறாரு. காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு புறப்படுவார் சுங்கேபுலம். கடைசியில பிரச்சனை பெருசானோன்னு என்கிட்ட வந்துச்சு அந்த பிரச்சனை. தென் நான் போயிட்டு 2 நாள் அங்க கூட்டம் நடத்துறேன் அந்த சர்ச்ல. எல்லாரும் ஃபர்கிவ்னஸ் பத்தி பேசினேன். வெளியில போனவங்களை யாரும் எதிர்க்க கூடாதுன்னு ஃபர்கிவ்னஸ் பத்தி பேசுறேன். பேசிட்டு வெளியில போன இந்த சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனாரு, அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் கால் பண்ணேன், வாட்ஸ்அப் பண்ணேன். சிஸ்டர் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், வாங்க நான் இருக்கேன், வாங்க கம் வி கேன் டாக் இட். வரல. திரும்பவும் கூப்பிட்டேன், வரல. பாஸ்டர் பீட்டர் முயற்சி எடுத்தாரு, வரல. போய் மற்ற குடும்பத்திலாம் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆச்சு. காரணமே தெரியாம செத்து போயிட்டாரு அந்த சின்ன பையன். 40 வயசு, காரணமே தெரியாம செத்து போயிட்டாரு. அவங்க அப்பா ஃபினரல்ல அழுதுகிட்டே பாஸ்டர் பீட்டர்ட்ட கேட்கிறாரா, இவ்வளவு ஜெபம் பண்ணி ஏன் என் மகனை காப்பாற்ற முடியல? என்ன சிக்குன்னு டாக்டருக்கே தெரியல, ஏன் காப்பாற்ற முடியல? உடனே பாஸ்டர் பீட்டர் எனக்கு கால் பண்ணாரு. ஃபினரல்ல முடிஞ்சு வரும்போது இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, நான் என்ன பதில் கொடுக்கறதுன்னு கேட்டாரு. நான் சொன்ன சர்ச்சில் நடந்தது சொல்லு, உங்க மகன் என்னுடைய கவரிங்ல இருந்து வெளியாயிட்டான், பிறகு வெளியே போனவன் மட்டும் இல்லாம எனக்கு எகெயின்ஸ்டா பேச ஆரம்பிச்சுட்டான், உன் மகனும் மருமகளோ எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணி கேட்கல, அப்படி சொல்லிடு அப்படின்னு. சரி ஒன்னும் சொல்ல போயிட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னுக்கு பிரதர் சோமு தான் என்கிட்ட வந்தார். பிரதர் சோமு என்று சொன்னாரு, நீங்க சுங்கேபுலோல ஒரு சர்ச்சுக்கு போவீங்களே, அங்க ஒரு பையன் செத்து போயிட்டாரு பாத்தீங்களா, காரணமே இல்லாம செத்து போயிட்டாரு, உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியுமா செத்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த பிரேயர் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அவரு என்ன பிரேயர் பண்ணறாருன்னா, உன் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அந்த வசனத்தை படிக்கிறாரு 2-3 வாரத்துக்கு முன்னுக்கு, இங்கதான் படிச்சார். ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காம போயிருப்பா சார். ஏன் தெரியுமா அவங்க மகன் செத்தாரு, எந்த வியாதியுமே இல்லாம செத்தாரு. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? இப்பதான் அவங்க அப்பாவை பத்தி சொல்றாரு. அவங்க அப்பா என்னமா பண்ணாரு, பிஜேல ஒரு சர்ச்ல பாஸ்டரை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி எவ்வளவு சொன்னாலும் கேட்காம சர்ச்சை விட்டு ஒரு குரூப் எடுத்துட்டு வெளியாகி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு. பாஸ்டர் எவ்வளவு அழுதாரு தெரியுமா அந்த பிரச்சனையில், அப்படி சொன்னாரு. இவர் சொன்ன பிறகுதான் தெரியுது, அப்பனும் சரியில்லை மகனும் சரியில்லை. மகன் இந்த சர்ச்சில இருந்து வெளியா இருக்காரு, அப்பா இன்னொரு சர்ச்சில இருந்து குரூப் போட்டு வெளியாகி இப்ப கேட்கிறாரு, நான் எவ்வளவு ப்ரே பண்ணி ஏன் என் மகனை காப்பாத்தல. இந்த வருஷத்துல இன்னொரு மகனை செத்துட்டான். இது 1-2 கேஸ் இல்லைங்க. நான் பார்த்த காரியங்கள் ரொம்ப. யாரெல்லாம் அப்பா அம்மாவை காயப்படுத்துறானோ, பாஸ்டர்களை டக்குன்னு காயப்படுத்திட்டு டக்குன்னு போய் சரியாக்கிக்கங்க. டோன்ட் கீப் ஆன் டூயிங் தட். இது சும்மா மிரட்டுறதுக்கு சொல்ற ஒரு விஷயம் இல்லை. இதுதான் டிவைன். இது உங்க வாழ்க்கை உங்க கையில இல்லை. உங்க வாழ்க்கை இவர் கையில இருக்கு, இவங்க கையில இருக்கு. எல்லா மனைவிகளுக்கு இல்லைங்க, உங்க புருஷன் கையில இருக்கு உன் வாழ்க்கை, உன் ஒய்ஃப் கையில இருக்கு உன் வாழ்க்கை. உன் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணிக்கிட்டே நல்லா இருக்க முடியாது.
உன் ஹஸ்பண்ட் எகெயின்ஸ்டா போய்கிட்டே இருக்க கூடாது. பெரிய சீக்கிரம் விழுந்துருவீங்கய்யா. உங்க ஹஸ்பண்ட ரொம்ப வாயில அடிக்காது, ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க எப்ப பார்த்தாலும். இப்ப நல்லா இருக்கீங்க, பிற்காலங்கள நல்லா இருக்க மாட்டீங்க. உங்க ஹஸ்பண்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா தப்பா பேச, நீலாம் ஒரு ஆம்பளையெல்லாம் கேட்க கூடாது, கண்ட மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஹஸ்பண்ட். ஏன்னா அத்தாரிட்டி, டிவைன் அத்தாரிட்டி, அவங்களாம் தெய்வீகமான அதிகாரம் உள்ளவர்கள். அவங்க கேரி பண்ற அனாயிட்டிங் வேற, நான் கேரி பண்ற அனாயிட்டிங் வேற. எவ்வளவு பெரிய ரெக்க நேத்து தான் உட்கார்ந்து எழுதணும். எத்தனை பருத்தணுமா? 70 பாஸ்டர்களுக்கு நாங்க உதவி செய்யணுமா? 70 பாஸ்டர்களுக்கு நான் கவரிங் கொடுக்குறேன். 70 பாஸ்டர்கள் எனக்கு கீழே இருக்காங்க. அதுல போன வாரம் 6 பேர் உட்கார்ந்து என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எங்களை கவனிச்சிங்களான்னு கேட்கறாங்க, நீங்க எங்களை விசாரிச்சீங்களான்னு கேட்கறாங்க. அதுல ஒரு பாஸ்டர் கேட்டேன், ஐ ஃபீல் ஐ எம் நாட் வேல்யூட் பை யோர். உங்களால நான் கனப்படுத்தப்பட்ட மாதிரி, என் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க என்ன ஒரு ஆவிக்குரிய தகப்பனா பாக்குறீங்களா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பாஸ்டர் கேட்டாரு, நீங்க எனக்கு ஆவிக்குரிய தகப்பனா எங்கேயாவது இருந்திருக்கீங்களா கேட்டாரு. எல்லாத்தையும் கேட்டார், நீங்க எனக்கு ஆவிக்குரிய அப்பனா இருந்தீங்களா அப்படி கேட்டார். உங்களுக்கு தெரியுமா, ஒரு அப்பா என்ன கேள்வி வேணுமோ உன்னை கேட்கலாம், ஆனா நீ கேட்க கூடாது. A father can question you, a father can hurt you, but you shouldn't hurt your father. Do you know what I mean? ஒரு அப்பா உங்களை ஹர்ட் பண்ணாருன்னா அதுவே உங்களுடைய ஆசீர்வாதமா மாறும். ஏன் தெரியுமா? அந்த ஹர்ட்ல நீங்க அப்படியே அடங்கி போவீங்க பாருங்க, அது ஆசீர்வாதமா மாறும். ஆனா உங்க அப்பாவை நீங்க காயப்படுத்திட்டீங்கன்னா, அதுவும் 4 பேர் முன்னுக்கு இப்படி குவெஸ்டியன் பண்ணீங்கன்னா, அப்பதான் சொன்னேன், உங்களுக்குள்ள இப்படி காயம் இருக்குன்னா என்கிட்ட இன்னைக்காவது உட்காந்து பேசவே இல்லை. இப்ப 4 பேர் முன்னுக்கு கேள்வி கேட்கறீங்க, நீ எனக்கு அப்பாவா இருந்தியான்னு. சரி, அப்படியே விட்டுட்டு நான் அவங்க கூட எல்லாம் சாப்பிட போயிட்டு எல்லாம் சரியாயிட்டேன், நான் எல்லாம் சரியாயிட்டேன். பார்ட் 2, 2வது என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கட்டத்துல சொல்ல போறேன். அவர் சொல்றாருல இறந்துட்டாருன்னு. நான் காஜாங் யோஜில முந்தி பாஸ்டரா இருந்தேன். அதுல ஒருத்தர் இருக்காரு, சர்ச்சில் வர்ஷிப் பண்றவன் எல்லாத்தையும் குறை சொல்றாரு. பாஸ்டரை குறை சொல்ற, பாஸ்டர் இவங்கள தான் தூக்கி போடுறாரு, அவங்கள தூக்கி போட, எப்பன்னு குறை சொல்றாரு. கண்ணு மண்ணுக்கு கடைசி செல்ல பிள்ளை அடிபட்டு செத்துச்சு. அவரை கல்யாணம் பண்ணி கொடுத்த 2-3 பிள்ளைங்க புருஷனோட வாழல, வெளியாச்சு. ஆனா சர்ச்சில் லீடரா இருந்தவர். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்கள்ட்ட ஒரு ஆள் அனுப்பியிருக்காருன்னா சாதாரண ஆள் நினைக்கிறீங்க. இது என்ன நம்ம நடந்துச்சு? மோசியோட கை உயர்ந்து இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஜெயிச்சானுங்க. மோசியோட கை கீழே இறங்குனுச்சு, அவன் விட்டுப்பட்டு செத்தான். நம்மளோட வாழ்க்கை பாஸ்டர் கையில இருக்குங்க. அதனால தான் நீங்க அவரை தாங்கி பிடிக்கணும்ன்றாங்க. அவங்கள கீழே விடக்கூடாது, அவங்க சோர்ந்து போக விடக்கூடாது. பாஸ்டர் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க அவங்கள விசாரிச்சுக்கணும். ஓகே ஆயிட்டீங்களா? ஹெல்த் ஓகே இருக்கா? ஆவியில ஓகேவா இருக்கீங்களா? ஏதாவது எங்களால காயப்பட்டிருக்கீங்களா? சரி, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க செட்டில் பண்றோம் சொல்லணும். 4வது, உங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு? நான் ஏன் இந்த 4-5 விஷயம் சொல்றேன்னா, இந்த 4-5 விஷயத்த கொஞ்சம் ஓகே பண்ணுங்க. இந்த 2026 உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் ப்ரொஃபஸை பண்றேன். இந்த 4-5 விஷயத்த இந்த காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, did I not submitting certain area? உங்க கையில இருந்து நான் விலகுறேன்னா, உங்க கை என்னை தொட விடாம நான் ஆக்குறேன்னா, உங்க கை என்னை உருவாக்க விடாம நான் செய்யறேன்னா, am I against you அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. am I against my parents? am I against my husband? என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் காயப்படுத்துறேன்னா, என் ஒய்ஃபை நான் பாத்துக்கிறதே இல்லையா, என் ஒய்ஃப் சொல்ற குறைய நான் திருத்திக்க மாட்டேறேன்னா, your ஃபேமிலிங்க, your family, your church and your pastor. உங்க கை, நீங்க சர்ச்சில் உள்ளவங்களை யாராவது ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சர்ச்சில் உள்ளவங்க யாரோடையாவது ரீகான்சல் பண்ணாம இருந்துடாதீங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு பழகாதீங்க. உங்க எதிர்காலம் உங்க கையில இல்லாம போயிடும். போய் செட்டில் ஆக்கிறீங்க, போய் பேசிடுங்க, போய் சொல்லுங்க, கஷ்டமா இருக்கு பேசிடுங்க. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சு, நான் இன்னும் மனசுல அப்படி வச்சுட்டு இருக்கேன். அது மேபி அது இந்த மனசுல வச்சிருக்கிற அந்த கெட்ட ஆவி பழக்கு நான் செட்டில் ஆக்க விரும்புறேன், எனக்காக ப்ரே பண்ணுங்கன்னு யாரை பத்தி உங்களுக்கு கஷ்டம் இருக்கோ அவங்கள போய் உங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ண சொல்லுங்க.
நம்பர் 4, your blessing. உங்களுக்கு தெரியுமா உங்க blessing உங்க வேலை செய்யற இடத்துல இருக்குன்னு, உங்களுடைய எதிர்காலம் உங்க பாஸ் கையில இருக்குன்னு. சில பேர் பாஸ் எல்லாம் முட்டாள் மாதிரி நினைச்சிட்டு அவங்கள பத்தி பேசலாம் தப்பா. பைபிள் எழுதியிருக்கு எபேசியர் புஸ்தகத்துல, யாரெல்லாம் வேலை செய்யறீங்களோ, யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கிறீங்களோ, உங்க டீச்சரை உங்க படிக்கிற இடத்துல காலேஜ்லயோ தயவு செய்து சப்மிட் பண்ணுங்க, உங்க டீச்சர் சரண்டர் பண்ணுங்க. எபேசியர் 6வது அதிகாரம் படிங்க. இந்த வேலை செய்யற இடத்துல திருட்டுத்தனங்கள்லாம் இருக்கக்கூடாதா? ஜங்கன் சூரி டி தம்பாட் கரிஜா, ஜங்கன் ஜடி மச்சமினி, இப்படி நடந்துக்காதீங்க. பார்க்கும் போது ஒழுங்கா வேலை செய்யறது, பார்க்காத போது வேலை செய்யறது இல்லை. அப்படி செய்யாதீங்க ப்ளீஸ். நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க பாஸ் பார்த்தாலும் பார்க்கலாட்டினாலும் உங்களுக்கு சலுகை கிடைக்கும். ஆனா பாஸ் பார்க்கலன்னா கூட அவருக்கு உண்மையா வேலை செஞ்சீங்கன்னா கடவுளுக்குன்னு உங்களுக்கு கடவுள் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுப்பாரு. Do you know Christians can get 2 blessings? 2 சம்பளம் கிடைக்க முடியுமா கிறிஸ்டியனுக்கு? ஒன்னு பாஸ் கிட்ட சம்பளம், கடவுள்கிட்ட இன்ஹெரிட்டன்ஸ். சரி பாப்போமா? சரி கொலோசியருக்கு வாங்க. எபேசியன்ஸ் வேணா, அங்கேயே அதே வசனம் தான் இருக்கு. கொலோசியன்ஸ் chapter 3 verse 22. வேலைக்காரரை சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சு. உங்களுக்கு எஜமானா இருக்கிறவனுக்கு எந்த காரியத்துல கீழ்ப்படியணும்? எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிஞ்சு நீங்கள் மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்க. மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு பார்வைக்கு வேலை செய்யாதீங்க, பாக்குறாங்கன்னு வேலை செய்யாதீங்க. மற்ற நேரத்துல போன் எடுத்து அவ்வளவு நேரம் பேசாதீங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சியா போன் எடுத்து கொஞ்ச நேரம் பேசுங்க. ஆனா வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, நுப்பட்டாதீங்க. ஏன் தெரியுமா? கடவுள் உங்களை பாஸ் ஆக்க போறாரு. கண்டிப்பா உங்களை பாஸ் ஆக்கிடுவாரு. இன்னைக்கு 9 பேர் கடைசி வரைக்கும் கூலியாவே இருக்காங்க. ஏன் தெரியுமா? வேலையில எஜமான விட்டுட்டாங்க, எஜமான ஆனர் பண்ண போயிட்டாங்க. வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்களை சரீரங்கப்படி எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்கும்படி பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்க. verse 22 யாராவது இங்கிலீஷ்ல படிங்க. Slaves, obey your earthly masters in everything you do. hey come on man, obey your earthly master in everything that you are doing. Try to please them all the time. Come on. Try to please them all the time. உங்க வேலை செய்யற முதலாளிய எப்போதும் ப்ளீஸ் பண்ணுங்க, எப்பொழுதும் பிரியமா பார்த்துக்கோங்க. அடுத்த வசனம். யாராவது இங்க எனக்கு மேல எஜமான் இல்ல, நான் தான் பாஸ் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொல்றேன், உங்க கீழே யாராவது வேலை செஞ்சா ஒழுங்கா ட்ரீட் பண்ணுங்க, நீங்க மேல வந்துடுவீங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை மதிச்சு நடங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு ரொம்ப நீங்களே லாபத்தை தேடாதீங்க. அடுத்த வசனத்தை படிங்க. Not just when they are watching you. Serve them sincerely because of your reverent fear of the Lord. Amen. Serve them sincerely because the reverent fear of the Lord. அடுத்த வசனம். Work willingly and whatever you do, as though you were working for the Lord. Come on man, come on. எல்லாரும் இந்த வசனத்தை தமிழ்ல படிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை சேவிக்கிறதுனால் சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள். இவ்வளவு உண்மையா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடவுளை சேவிக்கிறீங்க, கடவுளுக்கு வேலை செய்றீங்களா, அதனால என்ன கிடைக்குமா? என்ன படிக்குமா? எழுதிருக்கு சுதந்திரமாகிய பலன் எழுதிருக்காங்க. You will get inheritance. படி அது. Remember that the Lord will give you an inheritance as a reward, and that the master you are serving is Christ. ரொம்ப கிறிஸ்டியன்ஸ் இதை விட்டுட்டாங்கயா. சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்ந்துட்டானுங்க, இன்னரிட்டன்ஸ் விட்டுட்டானுங்க. ஏன் தெரியுமா? பாஸ் மேல ரெஸ்பெக்ட் இல்ல, பாஸ பிரியப்படுத்துறது இல்ல. இது ஏன் கம்பெனி, நான் தான் இதை முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் எடுக்கிறது இல்ல. இது என்னுடையதுன்னு எடுக்கல, இது யாரோடையதோ அப்படி நினைச்சு கேவலமா படுத்துறது, ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்யுது. அடுத்த வசனத்தை படிங்க. தமிழ்ல படி அடுத்த வசனம். எதை செஞ்சாலும் அது யாருக்குன்னு செய்யக்கூடாதான். நான் வேலைக்கு போறேன், கடுப்பா இருக்கு திங்கக்கிழமை வேலைக்கு, அப்படிலாம் போவே கூடாது. நான் கடவுளுக்கு தான் செய்ய போறேன்னு சொல்லி சந்தோஷமான என் கடவுள் அங்க உட்கார்ந்து இருக்காரு வேலை செய்யற இடத்துல, என் கோட் அங்க இருக்காருன்னு போகணும். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று எப்படி செய்யணுமா?
மனப்பூர்வமா செய்யணுமா வேலையை. கர்த்தருக்குன்னு செய்யணும்னா எப்பயுமே தெரிஞ்சுக்கங்கய்யா, கர்த்தருக்குன்னு செய்யணும்னு நினைச்சா மனப்பூர்வமா தன்னால வந்துடும். இந்த நாசலமா வாங்குறதுக்கு போவீங்க, ஐயோ இவ்வளவு காசு செலவு பண்ணி வாங்கணுமா, இவ்வளவு போயிட்டு தேத்தனி கலக்கணுமா, இவ்வளவு கொடுக்கணுமா, இப்படிலாம் நினைக்கிறது எதுனா தெரியுமா? நம்ம யாருக்கோ செய்யறோம்னு நினைக்கிறோம். இத கர்த்தருக்குன்னு நேரடியா செய்ய போறோம்னா எவ்வளவு மனப்பூர்வமா செய்யணும். எதை செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணுமா. சர்ச்சில் எதை செஞ்சாலும் சரி, மனுஷனுக்கு செஞ்சு செஞ்சு கடுப்பாக கூடாது. நான் கர்த்தருக்கு தான் செய்யறேன், மனப்பூர்வமா செய்யறேன். அதே போலதான் வேலை செய்யற வேலையும் அப்படிதான், கர்த்தருக்குன்னு செய்யலாம், மனப்பூர்வமா செய்யணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் வேலை செய்யற இடத்துல கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமா செய்ய போறேன். நான் கர்த்தருக்கு சேவை செய்யறேன். சொல்லுங்க, ஐ எம் சர்விங் தி லார்ட். I got two masters. One is earthly masters, another one spiritual master. ஆவிக்குரிய எஜமான் ஜீசஸ். இப்படி சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள். கடவுள் பார்க்கிறாரு, வேலை செய்யற இடத்துல இவன் என்ன நினைச்சே இவ்வளவு உண்மையா இருக்கானா, நான் அவனை உயர்த்தாம விட மாட்டேன்னு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுப்பார். எந்த லெவல்ல கொடுப்பாருமா, உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. So don't janga churi di tempat kerja. Be loyal. குறுக்கு வழியில மேல வர பார்க்காதீங்க. நீங்க எடுக்கிற சம்பளமே போதுன்னு நினைச்சு மேல மெதுவா வாங்க, நல்லா இருவீங்க. ஏந்தமா நீங்க என்ன நினைங்க, சில பேர் நினைப்பா, டேய் குறுக்கு வழியில போனதாண்டா வேலை செய்ய இடத்துல பொழைக்க முடியும், அப்படி அவன் நினைப்பான். ஆனா நீங்க என்ன நினைக்கணும், நான் நேர் வழியில போவேன், என்ன இன்னொரு எஜமான் எனக்கு காசு போட்டுக்கிட்டே வராரு, எனக்கு சுதந்திரத்தை கொடுத்துக்கிட்டே, ரிவார்டு கொடுத்துக்கிட்டே வராரு. சோ ஒரு நாள் வரும், ரெண்டு சேர்த்து ஜாக்பாட் பண்ணி அடிக்கும். அடுத்தது ஒரு எச்சரிக்கை கொடுக்குது, பைபிள் படிச்சு பாருங்க. படிங்கம்மா, படிமா இங்கிலீஷ்ல. But if you do what is wrong, you will be paid back for the wrong you have done. For God has no favorites. Forty appa. Kalau you bind by di tempat kerja, abeslan போட்டிருக்கு. தெங்கோ சொன்னா படிமா. அநியாயம் செய்கிறவர் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். வேலை செய்யற இடத்துல அவன் அநியாயமா நடந்தானா அதுக்கு ஏற்ற பலனை அடைவானா, பட்சபாதமே இல்லை. டைட்டஸ் புத்தகத்துல கூட இருக்கு, வேலை செய்யற இடத்துல ஒருத்தன் சூப்பரா வேலை செஞ்சான்னு வச்சுக்கோமே, கடவுளுக்குன்னு அந்த எஜமான நேசிச்சு வேலை செய்யலாம், அந்த கம்பெனியை நேசிச்சு வேலை செய்யலாம்னு வச்சுக்கோமே, கடவுள் அவனை பிளஸ் பண்ணி அந்த கம்பெனியில இவன் மூலமா நிறைய பேரை தொடுவார், நிறைய பேரை ரட்சிப்பார். சோ உங்க பிளஸிங் யார் கையில இருக்கு, உங்க சுதந்திரம் யார் கையில இருக்கு, உங்களுடைய எஜமான் கையில இருக்கு. ஹவ் யூ ஒர்க். என்ன வசனம் கொலோசியர் 22 இருந்து கடைசியா இப்ப சொல்லிட்டா, உங்க வாழ்க்கை யார் கையில தான் இருக்கு, உங்க எதிரிகள் கையில இருக்கு. உங்க வாழ்க்கை யார் கையில இருக்கு, உங்க எனிமி கையில இருக்கு. If you don't know to treat your enemy well, you will fall. உங்க எதிரிய நீ சரியா ஹேண்டில் பண்ணலன்னா எதிர்காலத்தை இழந்துருவோம். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு எனிமியும் நம்மளோட பிளஸிங். அதனாலதான் நீங்க யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துறாங்களோ நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு வரப்போற உயர்வு ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம், எவனாவது எதிரியா நம்மளை பத்தி தப்பா பேசிட்டா ஒண்ணு அவனை தள்ளி விட்டுட்டு வாழ போறோம், அவனை தள்ளியே விட்டுறணும், அவன் பக்கத்து நிக்க கூடாது. ஒண்ணு அப்படி செய்வோம். இன்னொன்னு என்ன நம்ம செய்வோம், கர்த்தர் எனக்காக அவனை பண்ணுவார் பாரு அப்படின்னு பழி வாங்க ஆரம்பிச்சிடும். நம்ம பண்ண முடியாது, கர்த்தர்கிட்ட விட்டுருவோம். என்ன தெரியுமா நேசிக்கணும், அவங்கள நேசிச்சு பிளஸிங் எடுத்துக்கணும். அவங்கள நேசிச்சு பிளஸிங் எடுத்துக்கணும். எப்படி அவங்கள லவ் பண்றதுன்னு கண்டுபிடிங்க. உங்க பிளஸிங் உங்களுடைய உங்களுடைய your life not in your hand. I want to tell you something, your life in your enemy's hand. If you know how to handle him wisely, with love, and God will bless you. அதுக்கு பிறகு வரப்போற blessing ரொம்ப பெருசு. Do you know why this Joseph died? Joseph, you know, Joseph அவன் அண்ணன் எல்லாம் போட்டு மிதிச்சு தள்ளி விட்டானா குழியில. சொந்த அண்ணனுங்க எத்தனை பேர் சேர்ந்து பண்ணானுங்க, சொந்த அண்ணனுங்க பிளட் பிரதர்ஸ், எத்தனை அண்ணனுங்க தூக்கி குழியில பட்டான். நீ இன்னைக்கு கவலைப்படுற, உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், ஒண்ணு பண்ணிட்டான், சொந்த ஜனமே இப்படி பண்ணிட்டான், சொந்த காரனை இப்படி பண்ணிட்டான், பண்ணுனா என்னன்னு கேட்கிறேன் நானு. இத்தனை வருஷம் என் கூட இருந்தவன் இப்படி பண்ணிட்டான், ஏன் பண்ணுனா என்னன்னு கேட்கிறேன்.
ஜீசஸ் ஏன் நம்ம உயிரோடு எழுந்திருச்சாரு? எல்லாரும் பண்ணும் பொழுது அவர் ஹேண்டல் பண்ண விதம், ஒவ்வொரு எனிமியை ஹேண்டல் பண்ண விதம், பிதா அமைதியாயிட்டாரு, சர்ப்ரைஸ் ஆயிட்டார், அவரை உயிரோடு எழுப்பிட்டார். உங்களை எழுப்பிடுவார். கடைசியில எவன் குத்தி உன்னை கொன்னு புதைச்சி போட்டாலும் நீ அமைதியா போய் செத்துடுற தெரியுமா? லெட் தெம் கில் மீன்னு போய் சரண்டர் ஆகுறல. உன் எனிமி கிட்ட உன்னை சரண்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஜீசஸ் சரண்டர்ட் ஹிம்செல்ஃப் டு ஹிஸ் எனிமீஸ். எதிர்க்கவே இல்லையா? பைபிள் எதுக்கு அவங்களை எதிர்க்கவே இல்லையா? ஜீசஸ் சரண்டர் பண்ணிட்டார். Go and surrender yourself to your enemy. If you want to see good future, if anyone is against you, anyone hurt you, go and surrender to them. அவனுக்கு அடிமையா போங்க. எவ்வளவு கீழே இறங்க முடியுமா போங்க போங்க. நல்ல ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்து முடிக்க போறேன். இதான் உங்களுடைய 2026 ப்ராமிசஸ். உங்களுக்கு ப்ராஃபசி சொல்றேன். எல்லா தம்பிங்களும் எல்லா அண்ணன்களும் கடைசி தம்பிங்க கூட பார்க்காம தூக்கி எறிஞ்சிட்டாங்க, போட்டு குழியில போட்டு போய் சாவடிக்க போயிட்டான். அதுல ஒருத்தன் தான் ரூபன் என்ன பண்ணாதம்மா, நம்ம அவனை காப்பாத்துறதுக்கான சொன்னா, அவனை சாவடிச்சா நமக்கு எந்த லாபமும் இல்லை. பாருங்க, எகிப்துல இருந்து ஆளுங்க போயிட்டு இருக்கானுங்க, அவனுங்கள்ட்ட வித்துருவோம், வித்தானா 30 காசு கிடைக்கணும், வித்துட்டான். என்னாச்சு? உங்க வீட்டோட பிளஸிங் அந்த மாதிரி உங்க வீட்டு மண்ணுக்கு நிச்சயமாதான். அவனை பார்த்த உடனே நீங்க அவனுக்கு அவன் மேல லவ் அப்படி வந்துச்சுன்னா ஓகே, அந்த லவ் வரணும், அப்படி ஃப்ளோ பண்ணும். என்ன எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, யோசேப்புக்கெல்லாம் முன்னுக்கு யாரும் எக்ஸாம்பிள் இல்ல, ஜீசஸ் இல்ல, யோசேப்பு கதைன்னு ஒண்ணு இல்ல அவனுக்கு எதிரிகளை ஜெயிச்சது. ஆனா நமக்கு பைபிள்ல யாரெல்லாம் எதிரிகளை நேசிச்சாங்களோ, எதிரிகள்கிட்ட ஒழுங்கா நடந்தாங்களோ, அவங்க ஜெயிச்ச கதைங்கள்லாம் நிறைய இருக்கு. இருந்துகிட்டு நம்ம இப்படி செய்யணும். அதுவும் கடவுள் அவருடைய ஸ்பிரிட் ஆஃப் லவ் கொடுத்துட்ட பிறகு நம்ம காயப்பட்டுட்டு இன்னும் உட்காந்துருக்கோம். உன் பழைய மனுஷனை நான் சிலுவையில செத்துட்டேன், என்னுடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புறேன், என்னுடைய லவ் உனக்குள்ள வைக்கிறேன், என்னோட அகாப்பே லவ் வைக்கிறேன். அகாப்பே லவ்னா என்னது அர்த்தம்? ஒரு லிமிட்டே இருக்காம நீ லவ் பண்ணுவேன், லிமிட் வைக்க மாட்டேன். இதோட நான் பார்ப்பேன், இன்னும் 2 வாட்டி பார்ப்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேங்க. நீ எத்தனை வாட்டி வேணுமா பண்றா, நான் ஜீசஸாவே தான் இருப்பேன். உன்னை சரியாக்குற வரைக்கும் நான் இன்னும் நேசிப்பேன், என்னோட அன்பு உன்னை சரியாக்கிறோம் அப்படின்னு சேலஞ்ச் ஓமல் எடுத்துக்கணும். கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா? இவன் அடிக்கிட்ட கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. 13 வருஷம் பிரதர், 17 வயசுல குழியில போட்டானுங்க, 30 வயசுல அவனை கடவுள் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டார். அவனோட ஸ்பிரிட் அது. பிறகு அவன் வேலை செஞ்ச இடத்துல இன்னொருத்தி என்ன பண்ணிட்டான், செய்யாத தவிர கேஸ் ரோகோல் அவன் மேல போட்டா என்னால அது நடக்கும்? நாடு முழுசும் கேஸ் ரேகோல்னு எழுதிட்டானுங்களா? யார் தெரியுமா? ஜோசப். பண்ணாத குற்றத்தை நாடு முழுவதும் நீ ரோகோல்னு போட்டா, உன்னை நீ யாரையும் கற்பழிக்க வந்தன்னு போட்டு உன் பேரை அவமானப்படுத்தினா அதுக்காக நீ வாழ்வியான்னு தெரியாது. ஏன்னா செய்யாத குற்றத்துக்கு அவன் போய் சிறைச்சாலையில அப்பவும் ஆண்டோட நேசிக்கிறாளா? அப்பவும் போர்த்திபாரோட மனைவியை மன்னிக்கிறாளா? ஜோசப். நீங்க நினைக்கிறீங்க ஜோசப் சாதாரண சும்மா நினைக்கிறீங்களா? ஒருத்தனை கர்த்தர் குப்பையிலேருந்து கோபுரமா வைக்கிறான்னா அவனோட ஹார்ட் அந்த அளவுக்கு அவன் கடவுளை வச்சு செய்யறான். கடவுளை வச்சு அவனுக்கு கஷ்டமா இருக்கு அண்ணன் பண்ணுனது அப்படின்னு இருந்தாலும் கடவுளை வச்சு மேல வரான். அடுத்த ஸ்டெப் மேல வரான். கடைசியில மேல எங்க வரான்? குழியில தான் போனான். குழியில கடந்தானா, திரும்ப போய் எல்லாரோட காலை கழுவுறது, சுத்தம் பண்றது, வீடெல்லாம் சுத்தம் பண்ண, அங்க அவனோட பொண்டாட்டி இவனை டிஸ்டர்ப் பண்ண போதெல்லாம் உண்மையா இருந்து நடந்ததெல்லாம் அவனுக்கு தீமை தான். அடுத்து ஜெயில இருக்கிறான். ஜெயில இருக்கும் போது ஒருத்தன் கனவு கண்டுறான். ஒருத்தன் கனவு கண்ட போது அவனோட கனவு சொல்றான், நீ 2 பேர் கனவு கண்ணுவாங்க, 2 பேர் கனவு கண்டா ஒன்னு என்னமோ நடக்குதுன்னு ஜோசப் சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் கூட இருக்கிறவன் செத்து போயிடுவான், 2 பேரும் தான் குற்றம் சாட்டப்பட்டீங்க, ஒன்னு கடவுள் இங்க இருந்து வெளியே கொண்டு உயர்த்திடுவாருன்னு சொல்லிட்டான். இவன் ப்ரொஃபஸை பண்றான். கடைசியில பார்த்தா அதே மாதிரி நடக்குதுன்னா கொஞ்ச நாள்ல இவனை தூக்கிட்டு போறாங்க அரண்மனைக்கு, இவனை உயர்த்துறதுக்கு. யாரு? அந்த கூட ஜெயில இருந்தவனை. அப்ப யோசிப்பு சொல்லுவான், என்னைக்காவது நீ ராஜா மண்ணுக்கு நின்னா நான் தப்பு செய்யலன்னு போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்பான். இவன் எவ்வளவு பெரிய காரியம் ப்ரொஃபஸை பண்ணி நடந்துச்சு, இவன் அங்க போய் ராஜா மண்ணுக்கு போய் இவனை பத்தி சொல்ல மாட்டான். அதாவது யோசேப்புக்கு கிடைச்சதெல்லாம் நன்றி கட்ட நாய்ங்க. சொந்த அண்ணன்ல இருந்து எல்லாமே துரோகிங்க.
ஆனா யோசேப்பு, நான் போய் படிங்கடா, அதனாலதான் பைபிளை படிங்கன்ற. யோசேப்பு யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டான். அவனை கடவுள் உயர்த்தா பாருங்க. எகிப்துல யாருக்குமே கிடைக்காத உயர்வு. ஒரு ரோகோல் நாட்டுல உள்ள ஒரு பெரிய மந்திரியோடைய வைஃபை தொட்டுட்டான். அந்த ரோகோல் பிடிச்சவனை தூக்கி கடவுள் மேல வச்சாருன்னா, எதிரிகளை நீங்க கையாளுற விதங்க, உங்க கை வாழ்க்கை உங்க கையில இருக்குதான். உங்க எதிரி கை இருக்கு. அதனாலதான் தயவு செய்து யாராவது உங்களை காயப்படுத்திட்டான், உன் பிள்ளையா இருக்கட்டும், உன் மருமகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், யாராவது காயப்படுத்திட்டான்னா உங்க ஹார்ட்டை மட்டும் நீங்க நல்லா பாத்துக்கங்க. அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணணும். நேற்று ராத்திரி நான் ஒர்க் பண்ண மாதிரி. என் முன்னுக்கு 6 பாஸ்டருங்க உட்காந்துருக்காங்க. யங் பாஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வளர்ந்த பாஸ்டர்ஸ். 17 வயசுல இருந்து என் கூட இருந்த பாஸ்டருங்க. அப்படின்னா இப்ப வயசு 50க்கு மேல ஆச்சு. அந்த ஆள் கேள்வி கேட்குது என்கிட்ட, நீ என்ன முதலாவது ஆவிக்குரிய தவப்ப நான் நடந்துகிட்டியா அப்படி கேட்கறாரு. இவங்களை வச்சுக்கிட்டு அந்த டைம்ல எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு. அப்புறம் ஓகே, சரி ஏதோ நல்லதுக்கு நடக்குது, இது நம்மளோட உறவை கட்டியல்படுத்த நடக்குதுன்னு விட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க கூட தான் சாப்பிட போனேன். எல்லாம் நல்லா இருந்தேன். பிறகு மனைவி கூட அவங்களுக்கு கூப்பிட்டு என்னமோ சமைச்சு கொடுத்து அனுப்புனாங்க, என்னமோ செஞ்சாங்க. நேற்று ராத்திரி ஜெபம் பண்றதுக்கு வீட்டை விட்டு வெளியாவே நடந்து போனேன். 12 மணிக்கு மேல இருக்கு. நடந்து வெளியே போயிட்டு, ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை இருக்கு, என்ன பேசணும், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு போனா, வந்து நிக்கிறது யார் தெரியுமா? அந்த ஆள் என்ன கேட்டார அந்த கேள்வி நிக்குது, முன்னுக்கு நிக்குது. நான் பேசுறேன், அந்த ஆள்கிட்ட பேசுறேன், பதில் பேசுறேன். இப்படியே என் தோட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கேன். பேசிக்கிட்டே இருந்துட்டு உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலான்னு அந்த 6 பேருக்கும் திரும்ப ஆரம்பிச்சு இவங்களுக்கு பதில் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தேன். என்ன பதில் கொடுக்கணும்னா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், ஆனா உங்களோட ஆட்டிடியூட் சரியில்லை. நீங்க உங்களுக்கு உண்மையிலே கேள்வி இருந்தா என்ன கூட்டு பேசணும். நான் உங்களை எல்லாத்தையுமே திட்டுவேன், ஆனா நீங்க எனக்கு எல்லாத்தையுமே கேட்கறது நல்ல ஆவி இல்லை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு சரி எல்லாம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப கடைசியா ஆண்டவர் என்று கேட்கிறாரு, இஃப் யூ ஆர் கோயிங் டு, இந்த விஷயத்துல அவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயம் டீச் பண்ணணும்னு சொல்றேன், இஃப் ஐ எம் இன் யுவர் பிளேஸ் என்ன செய்வேன்னு கேட்டாரு. நான் ஒரு இடத்துல இருந்தேன்னா என்ன செய்வேன்னு கேட்டாரு. நான் எல்லாருமே என் மேல குற்றம் போட்டு எல்லாத்தையுமே என்ன அவமானப்படுத்தி என்ன பண்ணும்போது நான் வாயை மூடிட்டு செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அப்பவே என் மனசு எல்லாம் நல்லா போச்சு. நான் நினைச்சிட்டேன், இவங்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போய் அதுவும் இவங்களுக்கு புரியாம திரும்ப ஒரு என்ன திட்டுறாருன்னு சொல்ல வேண்டாடாப்பா, நான் நல்லா ஆகிட்டா போதுன்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி என் மனசை நல்லாக்கிட்டு ஃப்ரீயா படுத்தேன். உங்களுக்கு தெரியுமா, நம்மளுடைய எதிர்காலம் நம்ம எதிரிகள் கையில இருக்கு. யூதாஸ் கையில இருந்துச்சு ஜீசஸோட எதிர்காலம், ஆனா யூதாஸ் கையில தான் இருக்கு. யூதாஸ் 1 வருஷமா இப்படி சதி பண்ணி இவரை ஹர்ட் ஆக்கிட்டு இருந்தாலும் அவன் காலை போய் உண்மையா கழுவுனாரு. அவன் காலை போய் கழுவுனார். ஜீசஸ் உண்மையா கழுவுனார், லவ்வோட கழுவுனார். திருவிருந்து எடுத்து அவனுக்கு தான் கொடுத்தாரு. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் சொன்னாரு. நீங்க நினைக்க கூடாது ஜீசஸ் சும்மா ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாரு பிகாஸ் he son of Godன்னு. நோலா, because he engaged with his father. பிதாவுடைய அதே அன்பு ஜீசஸ் இருந்ததுனால தான் எல்லா எதிர்ப்புலையும் ஜெயிச்சார். கடைசியா ஒரு வசனம் படிச்சுட்டு முடிக்கிறேன்னு சொன்னல, அந்த வசனத்தை படிக்கிறேன். எல்லாரும் 1 Peter chapter 3, 1 Peter. எல்லாரும் சொல்லுங்க, I will handle hurts people with God and godly manner. எல்லாரும் சொல்லுங்க, நானு என்னை காயப்படுத்துறவங்கள, என்னை வெறுத்தவங்கள கிறிஸ்து மேல இருந்த அதே அன்புல யோசேப்பு மாதிரி என்ன செய்வேன். என்னுடைய நீதி இப்ப விளங்காது, நான் உண்மையா இருந்து நேசிச்சது இப்ப விளங்காது. 13 வருஷம் கழிச்சு யோசேப்பை மேல தூக்குன மாதிரி கர்த்தர் ஒரே நாள்ல தூக்குவார். ஏன்னா நீங்க யாரையுமே பகைக்கல. உங்க இருதயத்தை திறந்து பார்த்தா உங்களை பகைச்சவன் தான் நிறைய பேர். உங்களை பகைச்ச போது காயப்பட்டீங்க, ஆனா நீங்க யாரையுமே பகைக்கல. பிராவோ. எல்லாரும் கல்லெடுத்து அடிச்சு
கல்லெடுத்து அடிக்கும் போது கல்லெடுத்து அடிக்கும் போது ஸ்தேஃபான் என்னமா சொல்றான், பிதாவே இவர்களை மன்னிங்க, தெரியாம செய்யறாங்கன்னு சொன்னோன்னா பைபிள் எழுதியிருக்கு, ஜீசஸ் வந்து ஸ்தூட்டு, அவர் பரலோகத்துல சிங்காசனத்தை விட்டு எழுந்திருச்சுட்டாராம். ஏன்னா அவரை மாதிரியே இருந்துட்டான் ஒருத்தன். பாருங்க, எல்லாரும் அவனை அட்டாக் பண்ணும்போது அவன் சொல்றான், ஜீசஸ் தெரியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க சொல்றான். பரலோகம் இப்படி சொல்லு, என்ன மாதிரி மன்னிக்கிறாளா, இந்த மாதிரி நீ பொறுமையா போற, ஐ லவ் யூ அப்படி சொல்லும். பரலோகத்துல இருந்து தூதர்கள் நிறைய அனுப்பி விட்டுருவாரு, போய் செய்யுங்க, அவனுக்கு செஞ்சு முடிச்சிருங்க எல்லா காரியத்தையும். 1 Peter chapter 3 ரொம்ப சூப்பரான வசனம். இதை நீங்க ப்ராஃபஸியா எடுத்துக்கோங்க. 1 Peter chapter 3. Oh my dear, wow, verse 8 ல இருந்து படிக்க போறோம். எல்லாரும் ப்ராஃபஸி சொல்ல போறாங்க. எல்லாரும் எழுந்துங்க பார்ப்போம். இதோட முடிப்போம் இந்த வசனத்தை படிச்சு. மேலும் நீங்கள் எல்லாரும், ஷெப்பர்ட் ஃப்ளாக் அசெம்பிளி, இந்த சபையில உலாவுகிற ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. நேரடியா ஆண்டவர் உன்னோட பேசுற மாதிரி நினைச்சுக்கோங்க. மேலும் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கணுமா, ஒருமனப்பட்டவர்களும், நம்மளை காயப்படுத்துறவங்க மேல என்னவா இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களும். நம்ம அவங்க மேல இறக்கப்படணும். அவங்க சரியா இல்ல, அதனால தான் நம்மளை காயப்படுத்திட்டாங்க, அவங்க கேரக்டர் இன்னும் போச்சு, அவங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, அதனால தான் நம்ம காயப்பட. அவங்க மேல இரக்கம் உள்ளவர்களும், எப்படி இருக்கணுமா, சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. யார் நம்மளை காயப்படுத்தாலும் இந்த 5 கேரக்டர் இருக்கணுங்க. எப்படி இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், எனக்கு ஒத்து போயிடணும். பிரிஞ்சுலாம் போக கூடாது. நான் அண்ணமலை அவங்க கூட ஒட்ட மாட்டேன், இவங்களோட சிஸ்டர் ரெபேக்கா கூட போக மாட்டேன், இதோட சுமித்ரா கூட போக மாட்டேன். சுமித்ரா ரெபேக்கா பிரிஞ்சா நல்லா ஆயிரும். இவங்களோட ஒட்ட மாட்டேன், இவங்களோட சேர மாட்டேன் அப்படி சொல்லாம, தீமைக்கு verse 9, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, அவன் என்ன உதாசனப்படுத்தினா நான் அவனை உதாசனப்படுத்துறேன், அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான் அவனுக்கு இப்படி செய்ய போறேன், அப்படித்தான் நம்ம தோணும். எனக்கும் அப்படிதான் தோணும். ஆனா கடவுள்கிட்ட போய் நேற்று நின்றதுனாலதான் என் மனசு ப்ராசஸ் ஆகுது. நம்ம கடவுள் மேலுக்கு போய் ரொம்ப நேரம் நின்றாதான் சரியா உள்ளனுக்கு அது இல்லைன்னா நம்ம உள்ள அவ்வளவு கிராஸ்லாம், நம்ம உள்ள என்ன சுலபமா நினைச்சியா சரியான கிராஸ் நம்ம அத்தி, அது கடவுள்கிட்ட போனாதான் மெல்ட் ஆகும். சும்மா போய் இப்படி ப்ரே பண்ண வராது. கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும், ப்ரே பண்ண கஷ்டமா இருக்கும். ப்ரே பண்ண கஷ்டமா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கஷ்டமா இருந்துச்சு, ப்ரே பண்ணவே முடியல, அதே தோட்டு வருது. அதுக்கு பிறகுதான் ஹோலி ஸ்பிரிட் டேக் ஆஃப் பண்ற, ஹெல்ப் பண்றாங்க. வாஷிங் மிஷின் அப்படியே போட்டு பாருங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே உலசு அழுத்து அப்புறம் அந்த அழுக்கெல்லாம் போயிடுது. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் என்னத்தை சுதந்திரிக்க போறீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர்கள் என்ன செய்யுங்க, இனிமேல் go and come on man, go and bless your enemy, say good things about your enemy. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, இனிமேல் அவங்கள பத்தி இருக்கிற நல்ல விஷயத்த நான் சொல்லுங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, நல்ல விஷயத்துக்காக அவங்களை ஸ்தோத்திரம் பண்றேன், ஆமென் சொல்லுங்க, அவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அடுத்த வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று, இந்த 2026 தான் ப்ராமிஸ். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நீங்க பார்க்கணும்னா பொல்லாப்புக்கு உங்க நாக்க விளக்கணும். இந்த தப்பா பேசுறத, தொடர்ந்து தவறையே பேசிட்டு இருக்கிறத நாக்கணும். பொல்லாப்புக்கு உங்க நாவை விலக்கி, கபடத்துக்கு உங்கள் உதடுகளை விலக்கி காத்து, 11ஆம் வசனம், பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மையை செய்து இன்னும் சமாதானமா போறது எப்படின்னு சமாதானத்தை தேடி அதையே பின்தொடர கடவன். 12ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கு, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கு. ஆனா யாராவது தொடர்ந்து தீமைதான் செய்ய போறானா கர்த்தருடைய முகம் அவங்களுக்கு விரோதமா இருக்கும். நீங்க கவலைப்படாது, கடவுளுடைய முகம் அவங்களுக்கு எவ்வளவுதான் அந்த ஒத்து போகாம ஒப்புரவாகாம சரி செய்யாம நாம இன்னும் அவங்கள நேசிக்காம போயிட்டோம்னா கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமா வந்துடும். முகம் விரோதமா வருதுன்னா என்னன்னு அர்த்தம், கடவுளுடைய ஃபேவர் நம்ம லைஃப்ல எல்லாம் போயிடும், ஃபேவரை இழந்துரும், கடவுளுடைய தயவை இழந்துரும். இங்கிலீஷ்ல படிச்சு முடியுமா? verse 8 இருந்து படி.
8ல இருந்து 12 வரைக்கும். All of you should be of one mind. All of you, this is the word of God to us. All of you should be a one mind. Husband, wife, family, church, and the pastor and believers and the pastor, and all of us should be one mind. Sympathize with each other. Come on, sympathize with each other. We know the other people's weakness. எவனாவது ஒருத்தன் அப்படி ஆயிட்டான், எவனாவது ஒருத்தன் அப்படி பண்றான்னா சிம்பத்தைஸ் வித், அவங்க மேல கோவப்படாத, சிம்பத்தைஸ் பண்ணு. இன்னும் படிங்க. Love each other as brothers and sisters. Amen. அதான் இன்னைக்கு நான் யார்கிட்டயே கேட்டேன் ஒருத்தன்ட்ட, இதுவே இந்த பையன் உன் கூட பிறந்திருந்தா என்னென்ன பண்ணுவேன்னு கேட்டேன். உன் கூட பிறந்தவனா இருந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவேன்? தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியுமா? முடியாது தானே. have to adjust, have to love, have to teach, have to rebuke, இப்படிலாம் இருக்கு தானே. சொல், be like that. கூட பிறந்தவனை போல ஹேண்டல் பண்ணு சொன்னேன். அடுத்தது, Be tender-hearted and keep a humble attitude. Don't repay evil for evil. Don't retaliate with insults when people insult you. Instead, pay them back with a blessing. Amen. That is what God has called you to do, and He will grant you His blessing. For the scripture's sake, if you want to enjoy life and see come on. The scripture says, if you want to enjoy life and see many happy days, you want to see many happy days, keep your tongue from speaking. come on man, don't. இந்த நாக்கு தாண்டா நம்ம வாழ்க்கையை அழிச்சிச்சு. யாரை பத்தி கெட்டதா பேச மாட்டோம், இயேசுவின் நாமத்துல. முக்கியமா எதிரிகளை பத்தி கெட்டதா பேச மாட்டோம். Keep your tongue from evil and your lips from telling lies. Telling lies. Turn away from evil and do good. Amen. இனிமேல turn away from evil, do good to everyone. Do good. மத்தவங்க போய் நல்லது செய்யுங்க. இன்னும் Search for peace and work to போய் தேடுங்க. எப்படி எல்லாம் சமாதானமா போறது? சர்ச் பார்த்து எப்படி ஒருத்தனை விட்டு ஒதுங்கி போறது, எப்படி இந்த சிஸ்டர் ரெபேக்காவுடைய வாயை விட்டு ஓடுறது, எப்படி புருஷன் பொண்டாட்டி விட்டு ஓடுறது, எப்படி இவனோட விட்டு ஓடுறது, இப்படி ஓடுறதுலே இருக்காதீங்க. சர்ச் ஃபார் பீஸ். சர்ச் ஃபார் பீஸ். எப்படி சிஸ்டரோட? ஆமென். சர்ச் ஃபார் பீஸ். Search for. You want to see many happy days? No, don't say happy new year. Happy new year எல்லாம் ஹாப்பியா கொண்டாடாது. இதான் happy. Happy days எது நம்ம கொண்டாடுறோம்? இதான். How you handle your enemies. Your life in enemy's hand. என் லைஃப்னு நான் சொல்றேன். How I treat people who hurt me. என்ன படிங்க? The eyes of the Lord watch over those who do right, and His ears are open to their prayers. Wow. But the Lord இந்த மாதிரி ஒத்து போற உன்னுடைய ஜெபத்தெல்லாம் நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றாங்க. அவரோட கண்ணு அவங்க மேலதான் இருக்கான். எதிரிகளை ஒழுங்கா கையாளுறவனை உயர்த்துறதுக்கு கர்த்தர் அவன் ஜெபத்தெல்லாம் ரொம்ப கவனமா கேட்கறான். இன்னும் படிங்க. But the Lord turns His face against those who do evil. His face is against those who do evil. எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே, I don't want to do evil to my enemies. Enemies சொல்ற கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. You cannot say they are enemies. They are friends who misunderstood us. They are my relations, but they misunderstood us. அவ்வளவுதான். அவங்கள எனிமின்னு எனக்கு வாயில, என்னோட எதிரிகள் சொல்லவே எனக்கு முடியல. அந்த வார்த்தையே ரொம்ப நாளா வரவே மாட்டேது எனக்கு. பைபிள்ல சொல்றதுனால அப்படி சொல்றேன், நான் வர மாட்டேன். நன்றிப்பான்னு சொல்லுங்க எல்லாரும். Thank you for my life. Thank you for my future. Thank you for my everything, Father. இந்த குயவன் கையில ஒரு களிமண் இப்ப அவர் கையில மறுபடியும் நேசித்து உருவாக்குறார். ஆமென். your life in the hand of God. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்க கை, அவருடைய கை தான் உங்க மேல இருக்கு. உங்க வாழ்க்கை அவர் கையில இருக்கு. நன்றி சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க. forgive me பா, சாரிப்பா, சாரிப்பா, I'm sorryப்பா, sorry daddy. அப்பா, என் ஹார்ட்டை ஹெல்ப் பண்ணுங்க, என் ஹார்ட்டை பலப்படுத்துங்க, என் மனசை சுகப்படுத்துங்க. Thank you for the lives of Joseph, Father. யோசேப்போட வாழ்க்கைக்காக நான் ரொம்ப ஆச்சரியப்படுறோம். நீங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கீங்க.
டேவிட்டுக்குள்ள எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டேவிட் வந்து அவனுக்கு மேல இருக்கிற அவன் லீடரை கொல்றதுக்கு எவ்வளவு சான்ஸ் கிடைச்சிச்சு, ஆனா அவன் கொல்லவே இல்லை. அபிஷேகம் பண்ண விட்டு தொடக்கூடாதுன்னு நினைச்சான். ஆண்டவரே, அந்த மாதிரி எங்க லைஃப் இருக்கட்டும்ப்பா. அந்த அன்பை எனக்கு தாங்க, அந்த சமாதானத்தை தாங்க, அந்த பொறுமையை தாங்க. Come on, put your life in the hand of God. எல்லாரும் உங்க வாழ்க்கையை அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கையில எடுத்துக்கங்க, என் உள்ளத்தை அழகா மோல்டு பண்ணுங்க. கடவுள் உங்களை வெறுக்கல, உன் உள்ளம் இப்படி இருக்குன்னு கடவுள் உங்களை தூக்கி எறியல. ஹோலி ஸ்பிரிட் அங்கதான் வாழ்றாரு. அந்த வெளிச்சம் அவங்க மேல வருது, உங்க இருதயத்துல வருது, என் இருதயத்துல வருது. நம்ம எல்லா இருதயத்திலும் அவரோட வெளிச்சம் வருதா? Jesus name, Jesus. Let the light of God shine in the darkness. Let the word of God heal us, cleanse us, sanctify us through your word. இன்னைக்கு கேட்ட வார்த்தைகளை அப்படியே சுத்தமாக்கட்டும். என் அம்மாவுக்கு விரோதமா நான் இன்னும் கீழ்ப்படியாம இருந்த காரியம், என் அப்பாவுக்கிட்ட நான் சப்மிட் பண்ணாத விஷயம், என் ஹஸ்பண்ட நான் சப்மிட் பண்ணாத விஷயங்கள், என் ஒய்ஃப் கிட்ட நான் சண்டை போட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் நான் மனம் திரும்புறேன். எங்க சர்ச்ல எல்லாரோடையும் சமாதானமாகிறேன், மனம் திரும்புறேன். எல்லாம் கைப்பிடிங்க பக்கத்துல. தேங்க்யூ. நீ மாமா எல்லாரும் கைப்பிடிங்க, ப்ரே பண்ணு. Hold on. Come on, let's pray. Neke barakata kabarata barakata. Me brakata kabarata kabarata. Mabrokata kabarashaka barata. Mabrokata kabarashaka barata. Mabrokata barakashaka barata. Mabrokate barantu kasu. ஒவ்வொருவரோட வாழ்க்கையில நடக்கிற அந்த கசப்புகள், அந்த கஷ்டமான விஷயங்கள் எதை புடிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க இப்பவே ரிலீஸ் பண்ணதுக்கு ஹோலி ஸ்பிரிட் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதே ஒரு மாற்றம் வரும்படியாக